Sir, thank you, sir. Speaker introduction by Mr. Prabhakar Venugopal, Vice President, DigitALL Madurai. Sir, please, sir. Good evening, all. Good evening, digital members. Good evening, Mr. Gautam. I'm very happy to introduce a very well-known person, Gautam Prakash. Thank you, sir. Thank you so much. Thank you, Gautam. So, Gautam is a director and operation head at V7 Lancers Technopark Private Limited. அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் ஒன்று வச்சிருக்காங்க. சிஆர்எம் ஒரு ப்ராடக்ட் ஒன்று டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் மெனி மோர் ப்ராடக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் ரோபோஸ்ட் பேக்ரவுண்ட் இன் கம்ப்யூட்டர் அண்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி. ஸோ இவர் வந்து மாஸ்டர் டிகிரி வந்து தியாகராஜாஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பண்ணியிருக்காங்க. ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் அசோசியேட்டா ஹெச்சிஎல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்து வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் கேரன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இப்போ ரைட் நவ் டைரக்டர் அண்ட் ஆபரேஷன் ஹெட் ஆஃப் அட் V7 Lancers Technopark Private Limited. ஸோ இவர் வந்து த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரெஃபரல் ஆர்கனைசேஷன், அதாவது பிஎன்ஏல வந்து இவர் வந்து ஒரு அம்பாசிடர் அண்ட் ஒரு ரீஜனல் ட்ரெயினர். இதுவரையும் ஒரு 900+ பிஸ்னஸ் ப்ரொஃபஷனலுக்கு வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காரு. இவர் ட்ரைனிங் பார்க்குறக்கே வந்து ஒரு க்ரௌடே வரும், அதில் நானும் ஒரு ஆளாக இருப்பேன். ஸோ ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராக வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து டெலிவர் பண்ணுவாங்க. இவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2019 வந்து இவர் வந்து பெஸ்ட் ப்ராஜெக்ட் அவார்ட் ஃபண்டட் பை NITI, அதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் பார்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதில் வந்து அவர் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து இவர் பிஸ்னஸ் இங்கிலீஷ் சர்டிஃபைட் அட்வான்ஸ் லெவல் சர்டிஃபைட் ஸ்பீக்கராக வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் லண்டன்ல வந்து இவங்களை வந்து இவர் ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹீஸ் நவ் கரண்ட்லி டெக்னிக்கல் அட்வைசர் ஆஃப் லக்ஷ்மி மிஷின் ஒர்க், கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு கம்பெனி. அது வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி லக்ஷ்மி மிஷின் ஒர்க்ஸ். அதில் வந்து அவர் வந்து இப்போ டெக்னிக்கல் அட்வைசராகவும் இருக்காரு. ஸோ இவர் பிஎன்ஐ ரோட்டரி கிளப் இந்த மாதிரி ஃபோரம்ல வந்து ஆக்டிவ் மெம்பராக இருக்காரு. இவர் இதுவரையும் வந்து 12 இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, 16 நேஷனல் ஜேர்னல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்ன அப்படி பார்த்தா, இவர் வந்து ஒரு டெடெக் ஸ்பீக்கராகவும் இருக்காரு. ஸோ மோர் தென் ஒரு 100 கான்ஃபரன்சஸ் வந்து இந்தியாவில் இவர் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவர் வந்து ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தா 4 எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல அக்ராஸ் ஸ்டேட் இன்குபேஷனுக்காகவும் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்காகவும் ட்ரெயினிங் சைன் பண்ணியிருக்காங்க. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் காலேஜ், SNS குரூப் ஆஃப் காலேஜஸ், சவிதா யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி காலேஜஸ்லாம் வந்து MOU சைன் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ கரண்டாக வந்து நான் முதல் சொன்ன மாதிரி V7 Lancers Technopark Private Limitedல வந்து ஒரு கம்பெனி ஓன் பண்ணியிருக்காரு வித் 22 மெம்பர்ஸ். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை, 5 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லையும் வந்து இவங்க சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ மிஸ்டர் கௌதம் அட் DigitALL. The floor is yours. Thank you. Great, sir. Thank you so much, sir. நான் கூட என்னை இவ்வளோ அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். That was a great introduction. Thank you so much. Thank you so much. Thank you. Ma'am, do I have a permission to host my screen share பண்ணலாமா நானு? Yes, sir, you can, sir. Yes, thank you. Yes, got it. Ma'am, your screen visible இருக்கா? Yes, sir, it is visible, sir. It's clearly visible, sir. Oh, great. Okay. So thank you one and all present here. So it's my great pleasure to welcome Gautam, you all. Just a minute. Gautam, sorry for interruption. Yes, sir. Sangeeta ma'am, அந்த ஒரு ஸ்கிரீன் மட்டும் உங்களுக்கு லைக் பின் பண்ணிட்டீங்கன்னா மேபி பிரசன்டேஷன் ஷேர் பண்ற பிரசன்டேஷன் வந்து கொஞ்சம் விசிபிளா இருக்கும். Sure, sir. நீங்க ஸ்பிளிட்டா போட்டிருக்கீங்கன்னா பாத்துக்கோங்க. அதை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா 2 ஸ்கிரீன் ஷேரும் தெரியுறாங்க, அவங்களோட பிரசன்டேஷனும் வியூ ஆகுது. பிரசன்டேஷன் மட்டும் வியூ ஆச்சுன்னா கொஞ்சம் பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். Yes, sir.
சார் இப்போ கிளியரா இருக்கா சார்? இல்ல வியூ அதே மாதிரி தான் இருக்கு, ஸ்பிளிட் அப்பா தான் இருக்கு. ஓகே. மேபி மற்றவங்களுக்கு கரெக்டா இருக்குங்களா? வேற யாராவது சார் பழனிசாமி சார் கரெக்டா இருக்குங்களா உங்களுக்கு? சார் கௌதம் சார் நீங்க தானே சார் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்க இல்ல வேற மொபைல் இல்ல இல்ல நான் தான் பண்ணியிருக்கேன். சாரோடது மட்டும் அந்த பிங் எடுத்து விட்டீங்கன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். என்னோட நீங்க ping வீடியோல பண்ணிருக்கீங்க. இருக்கிறத எடுத்துட்டேன் மட்டும் சார் எடுத்து நானு. ஓகே எடுத்துட்டீங்களா? ஓகே. சரி சார். கௌதம் உங்களுக்கு எதுவும் நீங்க ஷேரிங் ஆப்ஷன் எதுவும் இருக்குங்களா? ஏன்னா இப்ப எப்படி தெரியுதுன்னா அந்த ஸ்கிரீன்ல வந்து நீங்க ஒரு ஹாஃப்லயும் உங்க பிரசன்டேஷன் ஹாஃப்லயும் இருக்கு. ஓகே, லெட் மீ செக் சார், ஒரு நிமிஷம். இப்ப கரெக்டா இப்ப மொதல் பண்ணீங்கல்ல அது பண்ணுங்க. உங்களுக்கு ஃபுல்லா பிரசன்டேஷன் மட்டும் தெரியுற மாதிரி இருந்தா ஓகேவா சார்? ஆமாங்க. இப்ப நீங்க மட்டும் பின் ஆயிருக்கீங்க. ஷோ இப்போ கரெக்டா இருக்கான்னு பாருங்க. உங்க ஸ்கிரீன் தெரியல. இப்ப yes sir, it is perfect. clear sir. Okay. Perfect. Thank you. Thank you. Shall we Thank go? you. Shall I start, ma'am? Yes sir, start sir. Please. Yes, yeah, thank you so much. Thank you, Mr. Palnisamy sir, for welcoming the gathering, and thank you, Mr. Prabhaharan, for a wonderful introduction of myself. So I welcome all the members of DigitALL for the wonderful workshop called as Modern Sales Mastery Tools, Techniques, and the Lead Intelligence, right? So யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஒர்க் ஷாப் எப்பயுமே போர் அடிக்கும்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா இந்த இன்ட்ராக்ஷன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும், மொனோட்டோனஸாக ஒரே ஆள் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு let us try to make it more interesting via your chat boxes and your audio, right? ஸோ இந்த செஷனை ஆரம்பிக்கிறதுக்கு let me start with the message of gratitude. ஸோ இந்த gratitude message யாருக்கு அப்படின்னா the first and foremost the management committee of the digital forum, and particularly the event organizers and the office bearers, and for the participants here. ஸோ இவங்களுக்கு என்னோட சின்சியர் கிராட்டிடியூட் ஃபார் லைக் ஈவன் த பார்ட்டிசிபேஷன் இட் செல்ஃப் இஸ் அ கிரேட் சக்ஸஸ். ஸோ அந்த பார்ட்டிசிபேஷனை கொடுத்ததுக்கு ஐ எம் extending my sincere gratitude for all the participants here present in this meeting today, present in this training today, and for the organizers and the office bearers of this wonderful event today, right? So with this gratitude message, let me take on to the next part. So நான் சொன்ன மாதிரி let us make this session more interactive, more interesting, and more non-monotonous. ஒரே சைடு இன்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் மல்டிபிள் இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் your chat box is always open. You can comment whenever you have an option to do it. உங்களுக்கு எப்பெல்லாம் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கோ, எப்பெல்லாம் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கோ ஃபார் which is related to the session. Whenever there is a question where you can answer, whenever there is an interaction where you can participate, please make sure you're participating via this comment box. And ரெண்டாவது, Zoom is a wonderful tool which gives you a lot of reaction animations, right? உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு, கை தட்டுறதுக்கோ, தம்ஸ் அப் கொடுக்கறதுக்கோ, ஹார்ட்டன் போடுறதுக்கோ, இந்த மாதிரி we have lot of options in Zoom where you can again make use of it to be interactive and make this session very lively today. And மூணாவது, it is very important, நீங்கள் எல்லாருமே மியூட்டில் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. whenever there is a chance to answer for a question or whenever there is a chance to participate in the discussion, you are always allowed to unmute yourself and please speak in front of the audience so that we will have a one-to-one interaction with that and take forward the discussion with the same momentum and the spirit, right? All set? So if it is all set, உங்க chat boxல எல்லாமே yes, proceed, yes, yesனு ஒரு மெசேஜ் கொடுங்க. If it is all set, let's go ahead. Yeah, that's great. Wow. Already the message is flooding. Participants are really vibrant here. That's great. That's great. So yes, the topic is modern sales mastery, the modern tools, the techniques, and the lead intelligence which can help you to improve your sales. In the topic பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி, I'm going to take you to an exciting topic called as sales versus marketing. Sales versus marketing is one interesting topic where every business owners ஒரு டிபேட் நடத்துறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டாபிக், சேல்ஸ் வர்சஸ் மார்க்கெட்டிங். ஆனால் என்ன அப்படின்னா,
நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் யூத்தா இருக்கட்டும், இல்ல கன்வென்ஷனலா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பிஸ்னஸ் ஓனர்ஸா இருக்கட்டும், இல்ல ஜென்ரேஷனா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்க தேர்ட் ஜென்ரேஷன் ஃபோர்த் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சம்பந்தமா சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, சில சில டைலமாஸ் இருக்கு. நான் எதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும்? சேல்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணுமா, மார்க்கெட்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணணுமா, இல்ல ரெண்டுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணணுமா? இன் டர்ம்ஸ் ரெண்டுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா இன் வாட் பர்சன்டேஜ் ஐ ஹேவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் போத் த பேராமீட்டர்ஸ்? எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னா, ஈவன் இந்த ரூம்ல இருக்க ஒன்னு ரெண்டு பேர் கூட அந்த கன்ஃபியூஷன் இருக்கலாம். மொதல் சேல்ஸுக்கும் மார்க்கெட்டிங்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், ரைட்? ஸோ there is a myth called as sales and marketing are same. இது இப்படி ஒரு மித் இருக்கு, இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. சேல்ஸும் மார்க்கெட்டிங்கும் ஒன்று ரெண்டு ஒரே ரிசல்ட்டை தான் கொடுக்க போகுது. சேல்ஸ்க்கும் மார்க்கெட்டிங்க்கும் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்ல there is a department called as sales and marketing department. But the fact is, marketing and sales are not the same. Marketing and sales are different. Marketing-க்கும் சேல்ஸ்க்கும் ஒரே டீம் வச்சிருக்க ஆர்கனைசேஷன்ஸ் they have to reconsider மார்க்கெட்டிங்க்கு தனி டீம், சேல்ஸுக்கு தனி டீம் வச்சு ஒர்க் பண்றது தான் இட் இஸ் த ரைட் ப்ரொசீஜர். மேபி அது ஒன்று ரெண்டு கம்பெனிஸ்க்கு வேணா ஒர்க் அவுட் ஆகலாம், பட் த மேக்ஸிமம் கம்பெனிஸ் தே சக்சீட் பிகாஸ் தே ஹேவ் அ டிஃப்ரெண்ட் டீம் ஃபார் மார்க்கெட்டிங் அண்ட் தே ஹேவ் அ டிஃப்ரெண்ட் டீம் ஃபார் சேல்ஸ், ரைட்? நவ் இந்த மித்தை பிரேக் பண்ணி இந்த ஃபேக்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். மார்க்கெட்டிங் வேற, சேல்ஸ் வேற அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். பட் நவ் வாட் ஐ வாண்ட் இஸ் ஐ வாண்ட் யூ டு அன்மியூட் ஆர் கமெண்ட் யுவர் ஆன்சர்ஸ். What is the exact difference between marketing and sales? யாராவது சொல்ல முடியுமா? இந்த ரூம்ல இருக்க யாராவது மார்க்கெட்டிங்க்கும் சேல்ஸ்க்கும் இருக்க எக்ஸாக்ட் டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமா? Can anyone please? Either via your comments, comment section is open, and you can also unmute yourself and you can go ahead with your answers. What is the difference between marketing and sales? Yes. The chat box is open. And உங்களுக்கும் அன்மியூட் பண்ற ஆப்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். I think host has given you the permission to unmute. You can unmute, you can participate in the discussion. சேல்ஸுக்கும் மார்க்கெட்டிங்க்கும் இருக்க ஒரு thin line difference என்னன்னு சொல்ல முடியுமா யாராவது? How you can differentiate your sales with marketing? Okay, gathering leads. அருணாச்சலம் சார் சூப்பரா ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காரு. Gathering leads is called as marketing. Converting that leads into business is called as sales. Wow, great sir. Arunachalam sir has given a very good definition of what is marketing and sales. Okay, Karthikeyan sir has given an answer. Getting order is sale marketing. எனக்கு புதுசா business வரணும், that is called as marketing. That's great. Okay, Ganeshan sir has given an answer. Marketing is like Air Force, sales is like army on the field. Wow. Ironically இருந்தாலும் that is really suitable for the definition sir. Great. And travel mate இருந்து நமக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. Marketing brings people to your door. Sales is convincing them to buy once they arrive. கூட்டிட்டு வரது மார்க்கெட்டிங், அந்த கூட்டிட்டு வந்தவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு பேரு சேல்ஸ். Travel Matter has given you a great answer. Yes. Any other differences or any other vital point which clearly defines the difference between the marketing and sales? வேற ஏதாவது இருக்கா? Any other answers? Any unmutes? Yeah, but that is one good option. Thank God there is comment section. Yeah, promotions are marketing. Okay, marketing is nothing but promotions, which gives you brand visibility, which gives you brand awareness. உங்க பிராண்ட பொசிஷன் பண்றதுக்கான ஒரு ப்ரொசீஜர், ஒரு ப்ராசஸ் தான் இட் இஸ் கால்ட் as marketing அப்படின்னு சொல்லியிருக்காரு பழனிசாமி சார். விஜயபாஸ்கர் சார், டாக்டர் விஜயபாஸ்கர் has given marketing is attracting sales and then you have to convert on it. That's great. Okay, fine sir. So thank you for your honest participation for the very first question. I'm really happy that this audience is really vibrant towards. Yeah, again, okay, இன்னும் முடியல. Hari sir has given me an answer. Marketing gets people interested. Okay, sales turns that interest into actual purchases. Okay, that's great. இன்ட்ரெஸ்டையும் கியூரியாசிட்டியும் கிரியேட் பண்றது மார்க்கெட்டிங். அந்த கியூரியாசிட்டியை சேல்ஸா கன்வெர்ட் பண்றது இட் இஸ் கால்ட் எஸ் அந்த கியூரியாசிட்டியை பர்ச்சேசஸா கன்வெர்ட் பண்றது இட் இஸ் கால்ட் எஸ் சேல்ஸ். குளோபல் கனெக்ட்ல இருந்து ஒரு ஆன்சர் வந்திருக்கு. மார்க்கெட்டிங் இஸ் ஹவு டு ரீச் பீப்புள் மை ப்ராடக்ட் and sales mean once reach my product, suggestions for the correct one. Okay, that's one thing valid. Okay, marketing na en product kondu poi makkalta seekradhu marketing. Fine. Okay, so that's great to have a wonderful participation for the very first question. Even meeting ஆரம்பிச்சு 10 நிமிஷம் கூட ஆகல, பட் அதுக்குள்ள இவ்வளோ பார்ட்டிசிபேஷன் இருக்குது. It is really healthy, which means that every single person in this room is having the intention of learning something new today. Okay, வாங்க வைக்க தேவைப்படுறது யுக்தி, விற்பது சேல்ஸ். வாவ். Expose Daniel has given a wonderful answer.
வாங்க வைக்க தேவைப்படுவது யுக்தி அண்ட் அதை விற்பனை பண்ணுவது சேல்ஸ். எஸ், பர்ஃபெக்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யோர் பார்ட்டிசிபேஷன்ஸ். ஆல் யோர் ஆன்சர்ஸ் ஆர் ரைட். All your answers are right and all your answers are appropriate as well. But you know, there is one proper definition, or a business coach கொடுத்த ஒரு proper definition. அந்த business coach வேற யாரும் கிடையாது. He is also a book author. ராபர்ட் கியோஸ்கின்னு சொல்லிட்டு ரிச் டேட் புவர் டேட்னு ஒரு புக் எழுதின ஒரு ஆத்தருடைய ஒரு ஃபேமஸ் டெஃபினிஷன் எடுத்து நான் காமிக்கிறேன். The definition is nothing but, it's very quite simple, ரொம்ப கிளியராக கொடுத்த ஒரு டெஃபினிஷன். Marketing is the process, sales is the result. எவ்வளோ அழகான ஒரு டெஃபினேஷன் பாருங்களேன். ப்ராசஸ் வந்து மார்க்கெட்டிங், சேல்ஸ்ன்றது ஒரு ப்ராசஸ் கிடையாது. சேல்ஸ் இஸ் த ரிசல்ட் வாட் யூ கெட் அவுட் ஆஃப் மார்க்கெட்டிங். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா சேல்ஸ் இஸ் சம்திங் விச் இஸ் கால்ட் எஸ் த அவுட்கம் ஆஃப் மார்க்கெட்டிங். நீங்கள் மார்க்கெட்டிங்னு ஒரு ப்ராசஸை ரெகுலராக பண்ணும்போது அதுக்கு கிடைக்கிற ஒரு எக்ஸ்ட்ரானரி அவுட்கம் இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் வாட் யூ கால் இட் அஸ் சேல்ஸ். வாவ், தட்ஸ் அ வண்டர்ஃபுல் டெஃபினேஷன் ஹியர். யூனோ, இந்த மார்க்கெட்டிங்க்கும் சேல்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது லெட்ஸ் கோ ஒன் மோர் மச் மோர் டீப்பர். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் இப்போ, பட் நம்ம இப்போ கிளியராக பார்த்துட்டோம், மார்க்கெட்டிங்கும் சேல்ஸும் வேற வேற. மார்க்கெட்டிங்ன்றது ஒரு ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் மூலமாக கிடைக்கிற ஒரு ரிசல்ட்டுக்கு பேர் சேல்ஸ்ன்னு நம்ம பார்த்துட்டோம். பட் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் instead of concentrating on a process called as marketing, they directly focus on something called as sales. மார்க்கெட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணாமல் சேல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நிறைய பிஸ்னஸ் ஓனர். அதுவும் ரீசெண்டாக பட்டிங் ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய கம்பெனிஸ், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸோட ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் டைரக்ட் சேல்ஸ் ப்ராசஸ். they less focus on marketing and they directly focus on something called as sales. காரணம் என்னன்னா, சேல்ஸில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. தட் அட்வான்டேஜ் இஸ் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ். சேல்ஸில் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் இருக்கும். இட் இஸ் ஈஸி டு ஸ்டார்ட். There is no complexity in giving sales, right? For example, இன்னைக்கு உங்க ஆர்கனைசேஷனுக்கு டக்குன்னு 2 சேல்ஸ் பர்சனை ஹையர் பண்ணுங்க, ஃபீல்டு மார்க்கெட்டிங் 2 பேரை ஹையர் பண்ணுங்க, கோல்டு காலிங்க்கு 2 பேரை ஹையர் பண்ணுங்க. 2 பேரை ஹையர் பண்ணி ask them to contact 25 to 30 prospects. ஒரு 250 பேருக்கு கால் பண்ண சொல்லுங்க, இல்லை ஒரு 250 பேரை நேரில் போய் மீட் பண்ண சொல்லுங்க. They end up with some 20 to 25 hot prospects, right? அந்த ஹாட் ப்ராஸ்பெக்ட்ஸ்க்கு கொட்டேஷன்ஸ் கொடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 2-3 கன்வர்ஷன்ஸ் ஈஸியாக நடந்துடும். ஸோ சேல்ஸ்ன்ற ஒரு ப்ராசஸை நீங்கள் டைரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணும்போது அது இன்ஸ்டண்ட்டாக இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கே ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் சேல்ஸ். தட் இஸ் ஈஸி டு ஸ்டார்ட், லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட், ஈஸி டு ஸ்டார்ட், விச் கிவ்ஸ் யூ இன்ஸ்டன்ட் ரிசல்ட். சேல்ஸுக்கு இப்படி ஒரு பவர் இருக்குது சார். ஆனால் சேல்ஸில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னா, ஈவன் தோ சேல்ஸ் இஸ் ஏபிள் டு கிவ் யூ சம் இன்ஸ்டன்ட் அண்ட் குவிக் ரிசல்ட்ஸ், சேல்ஸ் இஸ் நாட் அ சஸ்டைனபிள் ப்ராசஸ். சேல்ஸ்ன்றது இட் இஸ் நாட் அ சஸ்டைனபிள் ப்ராசஸ். ஐ ரிப்பீட், சேல்ஸ்ன்றது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும், இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும், நீங்கள் எதிர்பார்க்காத ரிசல்ட்ஸை உடனே உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, சேல்ஸ்ன்றது இட் இஸ் நாட் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். சேல்ஸ் இஸ் இட் இஸ் நாட் அ சஸ்டைனபிள் ப்ராசஸ். அதாவது சஸ்டைனபிள் ப்ராசஸ்னா சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னா, சேல்ஸ்ன்ற ப்ராசஸ், சேல்ஸ்ன்ற ஒரு ஆக்டிவிட்டியை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கான சேல்ஸ் ஸ்டாப் ஆகிடும். சேல்ஸ் கண்டினியூஸாக ரிசல்ட்ஸ் கொடுக்காது. when you stop something called as activity of sales. நீங்கள் சேல்ஸ்க்கான ஆக்டிவிட்டியை ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் சேல்ஸ்க்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். சேல்ஸுக்கான ஆக்டிவிட்டிஸை நீங்கள் ஒரு நாள் ஸ்டாப் பண்ணால் கூட அந்த நாள் உங்களுடைய சேல்ஸ்க்கான ரிசல்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்ரெடி இப்போ நம்ம ஹையர் பண்ண சொன்னோம் இல்லையா, கோல்டு காலிங்க்கு 2 பேர், ஃபீல்டு மார்க்கெட்டிங் 2 பேர். வாட் இஃப் ஃபீல்டு மார்க்கெட்டிங் போக வேண்டிய 2 பேர் ஒரு 2 நாள் லீவ் போட்டாங்கன்னா என்ன ஆகும்? வெரி சிம்பிள். அந்த 2 நாள் உங்களுக்கான லீட்ஸ் ஜென்ரேட் ஆகாது, அந்த 2 நாள் உங்களுக்கான ப்ராஸ்பெக்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அந்த 2 நாள் உங்கள் கம்பெனிலேருந்து எந்த கொட்டேஷன்ஸும் வெளியே போயிருக்காது, அண்ட் ஃபைனலி அந்த 2 நாள் உங்களுக்கு எந்த சேல்ஸ் கன்வர்ஷன்ஸும் இருக்காது. ஸோ என்னதான் சேல்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட்ஸ் கொடுத்தாலும் சேல்ஸால் என்ன பண்ண முடியாதுன்னா சஸ்டைனபிளாக ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியாது, கண்டினியூஸ் ப்ராசஸ் கொடுக்க முடியாது. வென் யூ புட் அ ஃபுல் ஸ்டாப் ஃபார் யுவர் சேல்ஸ் ஆக்டிவிட்டி, your sales is getting dropped. Very soon your sales gets dropped when you put a full stop for your sales activity, right? பட் இருந்தாலும் சேல்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கொடுக்குதுன்ற ஒரு காரணத்தினால நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் they concentrate directly on sales. On other hand, when you go for marketing, marketing is a sustainable process which gives you long-term results. மார்க்கெட்டிங்ன்றது அஃப்கோர்ஸ் சேல்ஸ் கொடுக்குற அளவுக்கு மார்க்கெட்டிங்கால் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியாது, சேல்ஸ் கொடுக்குற அளவுக்கு குவிக்கர் ரிசல்ட்ஸ் மார்க்கெட்டிங்கால் கொடுக்க முடியாது. ஆனால் மார்க்கெட்டிங்கால் ஒரு சஸ்டைனபிள் ரிசல்ட்டை கொடுக்க முடியும். ஈவன் தோ நீங்கள் ரெகுலராக ஒரு மார்க்கெட்டிங் மூலமாக நீங்கள் ரிசல்ட்டை கெயின் பண்ணுறதுக்கு 3 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், 8 மாதம் ஆகலாம், 12 மாதம் ஆகலாம், ஈவன் சில கம்பெனிஸ்க்கு 2-3 வருஷம் கூட ஆயிருக்கு. டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ்.
businessலயே we have two categories of business, business to business B2B இருக்கு and business to consumer B2C இருக்கு. இந்த ரெண்டு கேட்டகரி ஆஃப் பிசினஸ்ல it depends upon the nature of business, மார்க்கெட்டிங்கோட ரிசல்ட்ஸ் வந்து வேரி ஆகும். சில டேஞ்சிபிள் பிஸ்னஸ்ல 3 மாசத்துலேருந்து 6 மாசத்துல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சில இன்டான்ஜிபிள் பிஸ்னஸ்ல 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் கழிச்சு தான் பிஸ்னஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ மார்க்கெட்டிங் இஸ் அ லாங் டேர்ம் ப்ராசஸ். பட் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா மார்க்கெட்டிங் இஸ் அ சஸ்டைனபிள் ப்ராசஸ். நீங்க மார்க்கெட்டிங்ன்ற ஒரு ஆக்டிவிட்டியை நீங்க ஸ்டாப் பண்ணா கூட உங்களுக்கான சேல்ஸ் வந்து குறையாது. உங்களுக்கான சேல்ஸ் வந்து டக்குன்னு டிப் ஆகாதே தவிர இட் வில் பி அ சஸ்டைனபிள் ப்ராசஸ் எவ்ரி சிங்கிள் டே. இதுக்கு ஒரு சின்ன இதை நான் ஒரு டெஃபினிஷனா மட்டும் சொல்லல. ஐ ஹேவ் அ ப்ரூஃப் ஆஃப் இட். I have a proper concrete evidence for this statement. இதை நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இங்கே நான் ஜஸ்ட் லைக் தட் டிஸ்பிளே பண்ணலை. இதுக்கான ஒரு கான்க்ரீட் எவிடன்ஸை நான் காமிக்கிறேன். ஃபார் திஸ் ஐ ஹேவ் அ கொஸ்டின் ஃபார் யூ சார். வாட்ஸ் த வெல் நோன் பிராண்ட் பேட்டரி? உங்களோட ஆன்சர்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். பேட்டரின்னு சொன்னோன்னா உங்களுக்கு ஞாபகம் வர அந்த நம்பர் 1 பிராண்ட் என்னது சார்? வாட் இஸ் த நம்பர் 1 பிராண்ட் ஆஃப் பேட்டரி வாட் எவர் யூ ஷியோர்? ஸோ ரைட் ஃப்ரம் 30-35 இயர்ஸ் ஆஃப் ஜென்ரேஷன் இங்கே இருக்கோம். நம்ம 2-3 டிகேட்ஸ் ஆஃப் ஜென்ரேஷன் இருக்கும் இல்லையா? டியூராசெல், எவ்ரிடே, நிப்பான், Excel, okay, Duracell, everyday. Yeah, fine. எனக்கு ஒரு 5 to 6 answers, okay, 7 to 8 answers வந்திருக்கு. அதில் ஒரு 50 to 60% of answers are everyday and Duracell. Yeah, again, everyday, okay, 4 to 5, okay. So maximum answers பார்த்தீங்கன்னா 2 பிராண்டை தான் சொல்லுது, everyday and Duracell, everyday. இந்த 2 பிராண்ட்ஸை தான் மாற்றி சொல்லுது. And you know, the market leader is everyday today. இன்னைக்கு இந்த பிராண்ட்ல the leading manufacturers of batteries everyday and the leading market leader in terms of sales and revenue generation is again everyday, right? In the battery தான் they're the number 1 leading masters of this particular industry. Thank you for your participation again. Okay, so you know the battery and the brand is called as everyday, sir. நான் இந்த எவ்ரிடேன்ற இந்த பேட்டரியவே நான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கேன். இட் இஸ் நாட் எவ்ரிடே, இட் இஸ் எவ்ரிடே பேட்டரி. EVE எவ்ரிடே பேட்டரின்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டரி இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இட் இஸ் பிரசன்ட் இன் கொல்கத்தா. 1905 இது ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 120 வருஷம் ஆச்சு சார். இந்த பிராண்ட் ஆரம்பிச்சது 120 வருஷத்துக்கு முன்னாடி. இட் இஸ் எக்ஸாக்ட்லி ஆன் 1905. பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி 1905ல கொல்கத்தாவை ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சு ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி இன்னைக்கு ஒரு 17 கண்ட்ரீஸ்ல they have expanded their manufacturing industry, right? Okay, great. So இந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் லீடர் அவங்களுடைய பிரசன்ஸை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறதுக்கு they didn't focus on something called as sales, they focused on something called as marketing. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே மார்க்கெட்டிங்கில் தான் இருந்ததே தவிர they didn't focus on something called as sales directly. சேல்ஸ்ன்றதை அவங்க அவுட்கமாக மட்டும்தான் பார்த்தாங்களே தவிர அது ஒரு ஆக்டிவிட்டியாக அவங்க பார்க்கல. பட் அவங்க ஆக்டிவிட்டியாக பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா மார்க்கெட்டிங். யூனோ, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நிறைய கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை நம்ம டிவியில் பார்க்குறோம். நிறைய கமர்ஷியல் ஆட்ஸ் வருது, நிறைய பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது, நிறைய ப்ரோச்சர்ஸ் வருது, நிறைய சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது, நிறைய அனிமேட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது. யூனோ, ஜஸ்ட் டெல் மீ, இந்த பேட்டரி பிராண்ட் இருக்கு இல்லையா, எவ்ரிடேன்ற பேட்டரி பிராண்டோட கடைசி அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் எப்போ பார்த்தீங்க டிவியில்? இதோட கடைசி கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் எப்போ டிவியில் பார்த்தீங்க? எனி கெஸ்ஸஸ்? லாங் அகோ, இப்போ ரீசெண்டாக ஏதாவது புது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா? யூடியூப்ஸில் ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருதா? சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் வருதா? தெர் இஸ் நோ ஆக்டிவிட்டீஸ். வாணி மேம் கரெக்டாக சொல்லிட்டாங்க. நோ, தெர் இஸ் நோ நியூ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஃபார் எவ்ரிடே. பிஃபோர் 1 year சார் ஏதோ பார்த்துருக்காரு, ஐஃபோன் யூஸர் யாரோ ஒருத்தர். ஃபைன். ஸோ யூனோ தேர் இஸ் ஒன் குட் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் மார்க்கெட்டிங். யூனோ வாட், எவ்ரிடே அவங்களுடைய கடைசி கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணது எந்த வருஷத்தில் அப்படின்னா, இட் இஸ் ஆன் த இயர் 2018, நவம்பர் 2018. இதுதான் எவ்ரிடேயோடைய கடைசி கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் விச் இஸ் ப்ராப்பர்லி ப்ராட்காஸ்டட் ஆன் டிவி சேனல்ஸ். எந்த வருஷம்? 2018 நவம்பர். இதுக்கப்புறம் அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸை அவங்க பெருசாக ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு அவங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. ஃபுல் ஸ்டாப் வைக்கல, பட் தே ஹவ் டீக்ரேடட், தே ஹவ் ரெடியூஸ்ட் தேர் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ். அந்த மார்க்கெட்டிங்கில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டாங்க. காரணம், தே ஆர் இன்வெஸ்டிங் ஆன் சம்திங் கால்ட் as R&D, research and development. They have started working on it, right? So அதனால they are completely focusing on research and development instead of focusing on marketing activities in social media, maybe in commercial advertisements and something else, right? But you know what, இன்னைக்கும் 2018 அவங்க மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸை ஸ்டாப் பண்ணால் கூட, அந்த கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணால் கூட, இன்னைக்கும்
மார்க்கெட் லீடரா ஒரு பேட்டரி பிராண்டுக்கு ஒரு மார்க்கெட் லீடரா இருக்கிறது திஸ் எவ்ரிடே பேட்டரி. The difference between everyday and Duracell is in the second place, and the first place is everyday. That the average difference between these two brands is approximately 74%. 74% difference-ல everyday battery is leading in front, and the second competitor is Duracell, even after stopping their marketing process. This is called as the power of marketing. This is how the power of marketing is going to help you. Even உங்களுடைய பிசினஸ்ல உங்களுடைய பிராண்ட்ல மார்க்கெட்டிங்னு ஒரு ப்ராசஸை நீங்க டிஸ்கண்டினியூ பண்ணா கூட அதோடைய ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு சஸ்டைனபிளா இருக்கும். அடுத்த ஒரு 10-15 இயர்ஸ்க்கு உங்களுக்கான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். பிகாஸ் யூ ஹாவ் கிரியேட்டட் சம்திங் கால்ட் எஸ் பிராண்ட் அவேர்னஸ். யூ ஹாவ் கிரியேட்டட் சம்திங் கால்ட் எஸ் பிராண்ட் பொசிஷனிங். பேட்டரின்னு சொன்னோன்னே எவ்வளவோ பிராண்ட்ஸ் இருந்தாலும் ஏன் இன்னும் இந்த எவ்ரிடேன்ற பேட்டரி நம்ம பிராண்ட் ஞாபகத்துக்கு வருதா? That is the position they have in the brain of your customers. That is called brand positioning. In the brand positioning ஏற்படுத்தி கொடுத்த அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் it is called as marketing, sir. So இது மாதிரி let's go through some top brands and their marketing strategies. ஒவ்வொரு டாப் ரேட்டட் பிராண்ட்ஸ் என்னென்ன இருக்கு, அதோடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். The first brand what I'm going to speak about is Amazon. You know, Amazon is one leading e-commerce platform where it is supplying for more than 125 countries in the globe. உலகத்தில் ஒரு 125 கண்ட்ரீஸ்க்கு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். இவங்களுடைய ஒரு சூப்பர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, தே ஹேவ் பர்சனலைஸ்ட் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன். கௌதம்க்கு என்ன பிடிக்குமோ அந்த ப்ராடக்ட்ஸை கௌதம்க்கு காமி, அருணாச்சலம்க்கு என்ன பிடிக்குமோ அந்த ப்ராடக்ட்ஸை அருணாச்சலம்க்கு காமி, பழனி சாருக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் பிடிக்குமோ அந்த ப்ராடக்ட்டை பழனிசாமிக்கு காமி. ஸோ திஸ் இஸ் ஹவு த அமேசான் இஸ் கோயிங் டு ப்ரமோட் their ப்ராடக்ட்ஸ் based on your interest, based on your passion, based on your hobby, based on the products you like, you prefer in your life. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கான ப்ராடக்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுறது அமேசானோடைய வண்டர்ஃபுல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, ரைட்? இதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய மிஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நியூரல் நெட்வொர்க் அல்காரிதம்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தே ஹேவ் லாட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் இட். இது அமேசானில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபீச்சர். எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் அமேசான் எனக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்டும் அப்படின்றது புதுசாக நான் சொல்கிறது கிடையாது. இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் இங்கே இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபீச்சர். பட் உங்களுக்கு தெரியாத இன்னொரு ஒரு ஃபீச்சர் நான் சொல்கிறேன். there is something called as dynamic pricing. Dynamic pricing என்னன்னு சொல்கிறேன் சிம்பிளாக. யூனோ, கௌதம் அண்ட் வினோத் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அமேசான் வெப்சைட்குள்ளே லாகின் பண்ணி ஒரே ப்ராடக்டை ஒரே நேரத்தில் பார்த்தா கூட கௌதம்க்கு ஒரு ப்ரைஸிங் காமிக்கும், வினோத்துக்கு ஒரு ப்ரைஸிங் காமிக்கும். This is how Amazon has designed their entire process. ஏன்னா இட் இஸ் நாட் தட் ஒரே ப்ராடக்டை ரெண்டு பேர் வாங்குறதுக்கு முக்கியமான தடையாக எது இருக்கும்னா அந்த ப்ரைஸ், அந்த அஃபோர்டபிலிட்டி அப்படின்ற ஒரு ப்ராசஸ் தான் பிரச்சனையாக இருக்கும். அந்த அஃபோர்டபிலிட்டியில் கொஞ்சம் கன்வின்சிங் ஃபேக்டர் இருந்ததுன்னா கௌதம்கிட்டே அந்த பொருளை விற்க முடியும், வினோத்கிட்டே அந்த பொருளை விற்க முடியும். ஸோ ஒரே நேரத்தில் ஒரே பிளாட்ஃபார்மில் ஒரே ப்ராடக்டை பார்க்குற ரெண்டு பேருக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங் காமிக்கிறதுக்கு பேர் தான் டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங், டைனமிக் ப்ரைஸிங்னு சொல்லுவாங்க. இந்த டைனமிக் ப்ரைஸிங் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா, த சிட்டி தே லிவ். சென்னையில் இருக்கிறவருக்கு ஒரு ப்ரைஸிங் காமிக்கும், மதுரையில் இருக்கிறவருக்கு ஒரு ப்ரைஸிங் காமிக்கும். ஏன்னா சென்னையில் லிவிங் காஸ்ட்டை பேஸ் பண்ணியும் மதுரையில் இருக்க லிவிங் காஸ்ட்டை பேஸ் பண்ணி அது மாறும். ஏஜ் ப்ரிஃபரன்ஸ் 20 to 25 இயர்ஸில் இருக்கவங்களுக்கு ஒரு ப்ரைஸிங் காமிக்கும், 25 to 35 இயர்ஸில் இருக்கவங்களுக்கு ஒரு ப்ரைஸிங் காமிக்கும். த ப்ரொஃபஷன் யூ ஹேண்டில், என்ன ப்ரொஃபஷனில் இருக்கீங்கன்றதை பேஸ் பண்ணி ஒரு ப்ரைஸிங் காமிக்கும். நம்ம கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனை வச்சும் there will be some parameters where the pricing will be dynamic. This is one a very important feature that made Amazon the number one e-commerce platform beyond a company called as there is a company called as Alibaba உடைய ஒரு ஃபேமஸ் கம்பெனி இருக்கு, என்ன தெரியுமா? சாரி, ஜாக்மாவோட ஒரு ஃபேமஸ் கம்பெனி, ஜாக்மா ஃப்ரம் Chinese business owner. Alibaba. Yeah, it is Alibaba. அலிபாபாவை பின்னுக்கு தள்ளி அமேசான் அப்படின்ற ஒரு கம்பெனி முன்னுக்கு வந்ததுக்கு ரெண்டு ஸ்ட்ராட்டஜிஸ் தான் காரணம். ஒன்று த பர்சனலைஸ்டு ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் அண்ட் ரெண்டாவது இட் இஸ் டைனமிக் ப்ரைசிங். ஸோ இந்த ரெண்டு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் அமேசானை இன்னைக்கு ஒரு லீடிங் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மாக மக்கள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. அண்ட் ரெண்டாவது there is a brand called as Netflix. நிறைய பேர் நெட்ஃப்ளிக்ஸில் சில் பண்ணிக்கிட்டு இருப்போம் இல்லையா? we will have lot of films and OTT பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம நிறைய இப்போ படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். Netflix is one great platform which has introduced something called as movie recommendation based on your current mood. Hey, you know what? Netflix is integrated with your one of the best applications you use. என்ன தெரியுமா? நெட்ஃப்ளிக்ஸ் இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான அப்ளிகேஷனோ உங்களுக்கே தெரியாமல் இன்டகிரேட் ஆயிருக்கு. You know what is that? And now Swiggy has done it. இப்போ ரீசெண்டாக ஸ்விக்கியும் அண்ட் ஜொமேட்டோ அதை பண்ணியிருக்காங்க. யூனோ வாட் இஸ் தட்?
நம்ம யூஸ் பண்ற ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் இட் இஸ் இன்டகிரேட்டட். ஹாட்ஸ்டார் கிடையாது. நம்ம டே டு டே யூஸ் பண்ற ஒரு முக்கியமான அப்ளிகேஷன்ல நெட்ஃபிளிக்ஸ் இஸ் இன்டகிரேட்டட். That is your Google. Yes, Google search. Google almost எல்லா அப்ளிகேஷன்ஸுமே இன்டகிரேட்டட் தான் சார். நெட்ஃபிளிக்ஸ் இஸ் இன்டகிரேட்டட் வித் யோர் வாட்ஸ்அப். த ஆன்சர் இஸ் வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்போட மெட்டா அக்கௌண்ட்டோட உங்களுடைய மெட்டா பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருந்ததுன்னா அதோட இன்டகிரேட் ஆயிருக்க ஒரு அப்ளிகேஷன் தான் நெட்ஃபிளிக்ஸ், விச் இஸ் யூஸ் டு அனலைஸ் யுவர் கரண்ட் மூட் ஸ்விங்ஸ். கரண்டாக நீங்கள் என்ன மூட்ல இருக்கு? இஃப் யூ ஆர் ஹாப்பி, வேர் ஐ கேன் ரெக்கமெண்ட் யூ சம் மூவிஸ். இஃப் யூ ஆர் எக்ஸைட்டட், ஐல் பி ரெக்கமெண்டிங் யூ சம் மூவிஸ் பேஸ்ட் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட், பேஸ்ட் ஆன் யுவர் ஹாபி. உங்க பிஹேவியரை அனலைஸ் பண்றதுக்கு உங்க சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி Netflix is going to analyze your social behavior. Netflix is going to analyze your hobby. Netflix is going to analyze your behavior pattern. So இதை பேஸ் பண்ணி Netflix உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னா மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ். The movie you like the most, the genre you like the most, the genre you always want to watch. சில பேருக்கு crime thrillers, சில பேருக்கு ரொமான்டிக் மூவிஸ், சில பேருக்கு ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ், சில பேருக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஜெனர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ எந்த ஜெனர் உங்களுக்கு வேணுன்றத ப்ராப்பராக ஃபில்டர் பண்ணி அதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுக்கறதுக்கு Netflix is having a wonderful algorithm. I have a question from Mr. Daniel. The dynamic prices or look like cheating their customers, right? Please need clarifications on my doubts. Sir, this is not like cheating. It comes under business ethics, right? நம்மளே இருக்கோம், we give products on discounts. எல்லா கஸ்டமருக்கும் ஒரே ப்ராடக்ட்டை ஒரே நேரத்தில் ஒரே ப்ரைஸில் கொடுக்க மாட்டோம். ஈவன் there are people, இப்போ இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட்டை ஒரு ப்ரைஸில் கொடுக்குறோம்னா ஒரு வாரம் கழிச்சு அதே ப்ராடக்ட்டுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இல்லையா? திஸ் இஸ் ஹவ் இட் அப்ளைஸ். பட் என்ன, அதை நம்ம ஒரு டைம் பீரியட் விட்டு இன்னொரு டைம் பீரியட்ல பண்றோம். இங்கே தட் அப்ளைஸ் ஆன் த சேம் டைம் பீரியட், பட் தே லுக் ஆன் தி டைவர்சிஃபிகேஷன். தே லுக் ஆன் தி லொக்காலிட்டி வேர் யூ லிவ். இப்போ மதுரையில் இருக்க ஒருத்தருக்கு நீங்க கொடுக்குற சர்வீஸ்க்கும் சென்னையில் இருக்க ஒருத்தருக்கு கொடுக்குற சர்வீஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், லிவிங் காஸ்ட்னு ஒன்று இருக்கு. மதுரையில் ஒரு ஆட்டோ சர்வீஸ் நீங்க எடுக்கிறீங்கன்னா ஒரு 80 ரூபாயிலிருந்து 100 ரூபா சார்ஜ் பண்ற அதே இடத்துல சென்னையில் இட் இஸ் 150 to 250 rupees, வேர் த பெட்ரோல் பிரைஸ் இஸ் சேம், வேர் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி இஸ் சேம். பட் ஆனால் என்ன ஆகுது, மதுரையில் இருக்க ஒரு காஸ்ட் அதே சர்வீஸ் நம்ம சென்னையில் எடுக்கும்போது த காஸ்ட் டிஃபர்ஸ். ஸோ இந்த இடத்துல இது சீட்டிங் இல்லை அப்படின்னா, அதே மாதிரி வென் தே ஹாவ் டைனமிக் ப்ரைசிங் ஃபார் மல்டிபிள் பீப்புள் அண்ட் மல்டிபிள் லொகேஷன்ஸ், அதை நம்ம சீட்டிங்னு சொல்ல முடியாது. இது இஸ் கைண்ட் ஆஃப் சேல்ஸ் மாஸ்டரி வேர் they are identifying the customer, யாரால எவ்வளவு அஃபோர்ட் பண்ண முடியும்ன்றத பார்த்துட்டு they go for it. That's all. Yes, and Netflix is one brand where we are talking about, and அதுக்கப்புறம் we have something called as Nike. Nikeல ஒரு சூப்பர், Nike is ஸ்போர்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. நைக்கோட சிக்னேச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸாக இருக்கும். நைக்கி ஷூஸாக இருக்கட்டும், நைக்கி டிஷர்ட்ஸாக இருக்கட்டும், நைக்கியோட விஸ் பிராண்ட்ஸ், நைக்கியோட டென்னிஸ் பேட்ஸ். ஸோ இந்த மாதிரி வி ஹேவ் லாட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ். இந்த நைக்கியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இன்னைக்கு நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோரில் இருந்தோ இல்லை உங்கள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுற எந்த ஃபிட்னஸ் ரிலேட்டட் அப்ளிகேஷனாக இருந்தாலும் இட் இஸ் இன்டகிரேட்டட் வித் நைக்கி. ஸோ நைக்கி தெரிஞ்சோ தெரியாமலையோ இட் இஸ் அனலைசிங் யுவர் ஃபிட்னஸ் டேட்டா, த டைம் யூ ஸ்லீப், த டைம் யூ வாக், த டிஸ்டன்ஸ் யூ கவர் இன் வாக்கிங், த பல்ஸ் ரேட், இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுடைய ஃபிட்னஸ் அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து நைக்கியால அந்த டேட்டாவை ரிட்ரைவ் பண்ண முடியும். அந்த ஃபிட்னஸ் டேட்டாவை பேஸ் பண்ணி நைக்கி இஸ் ரெக்கமெண்டிங் யூ த ப்ராடக்ட்ஸ். ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ், ரைட்? நமக்கு தெரியாது நைக்கிக்கும் அந்த அப்ளிகேஷனுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு தெரியாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், என்னோட ஹாபியில் ஒன்று இருக்குது சார். சைக்கிளிங் இஸ் ஒன் ஆஃப் மை ஹாபிஸ். காலையில் சைக்கிளிங் போகிறது என்னோட ஹாபி. அந்த சைக்கிளில் நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கேன், மேப்பில் எந்த லொக்கேஷன்ஸில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜெகோபேடியான்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனை நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஜெகோபேடியான்ற அப்ளிகேஷன் தெரிஞ்சோ தெரியாமலையோ எனக்கு தெரியாது, இட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட், பட் இட் இஸ் இன்டகிரேட்டட் வித் நைக்கிஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ நைக்கியால் என்ன பண்ண முடியுது, இப்போ என்னுடைய என்டையர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ண முடியுது. என்னோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ணி அதுக்கான ரெக்கமெண்டட் ஸ்போர்ட்ஸ் ப்ராடக்ட், என்னோட ஃபிட்னஸ் டேட்டாவை கையில் வச்சுக்கிட்டு என்னோட ஃபிட்னஸ்க்கு தேவைப்படுற அந்த ப்ராடக்ட்ஸ், அந்த ஸ்போர்ட்ஸ் ப்ராடக்ட்ஸை மட்டும் எனக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்ஸ் வழியாக எனக்கு பிராண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் நைக்கி, ரைட்? அண்ட் இந்த மாதிரி எம்என்சி பிராண்ட்ஸ் நிறையா பார்த்துட்டோம், டாப் கிளாஸ் மல்டிநேஷ்னல் பிராண்ட்ஸ் நிறையா பார்த்துட்டோம். லெட்ஸ் கம் ஃபார் சம் லோக்கல் பிராண்ட்ஸ். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க சில பிராண்ட்ஸ்க்கு வருவோமே. ஒன் ஃபேமஸ் பிராண்ட் அண்ட் ஒன் மார்க்கெட்டிங் பிராண்ட் ஐம் வெரி மச் இம்ப்ரெஸ்ட் அபவுட் இஸ் பேம்பர்ஸ். யூனோ, நீங்கள் நம்ம நிறையா பேர் குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க, யூரினேட் பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு நமக்கு மாட்டி விடுறதுக்காக வாங்குறது தான் இந்த பொருள், பேம்பர்ஸ்ன்ற பொருள். பட் ஆக்சுவலி யூ நோ வாட், நம்ம கடைக்கு போய் என்ன வேணும்னு கேட்போம், பேம்பர்ஸ் வேணும்னு கேட்குறோம் இல்லையா?
The actual word of this product is not called as Pampers. இதுக்கு வேற ஒரு பேர் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். There is some other name for this. Pampers is not the product actually. நம்ம Pampers வேணும்னு கேட்போம், குழந்தைங்களுக்கு Pampers வேணும்னு கேட்போம், but the product name is not called as Pampers. It is actually called as, yes, it is called as diapers. But you know what? டயாப்பர் வேணும்னு கேட்டா ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் நீங்க டயாப்பர் வேணும்னு கேட்டா அவன் என்ன பிராண்ட் வேணும்னு கேட்பான். பேம்பர் வேணுமான்னு கேட்பான், மோமி போக்கோ பேண்ட்ஸ் வேணுமான்னு கேட்பான், ஹிமாலயாஸ் வேணுமான்னு கேட்பான், ஹக்கீஸ் வேணுமான்னு கேட்பான். ஸோ ஏதாவது பிராண்டை பத்தி நீங்க பேசுவீங்க, பிராண்டை பத்தி அவன் டிஸ்கஷன் எடுப்பான். பட் நம்ம டைரக்டா என்ன பண்றோம், டயாப்பர் வேணும்னு நம்ம கேட்கறதே கிடையாது. டைரக்டா என்ன கேட்கிறோம், பேம்பர்ஸ் கொடுங்கன்னு கேட்கிறோம். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பேம்பர்ன்ற ஒரு பிராண்டுக்கு we are working as a brand ambassador, you know. ஸோ இதுதான் அவனுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, ரைட்? He is always in the top of the mind. The word, the simplified word they have chosen. Pampers oda alage enna the logo design and the advertisements they have created, audience impress பண்ற advertisements மூலமா அந்த வேர்டை கொண்டு போய் நம்ம மனசுல பதிய வச்சான் பாத்தீங்களா. That is one important strategy where this is the first time நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருக்கேன். பட் எல்லா இடங்கள்லையும் இந்த டயாப்பர்ன்ற வேர்டுக்கு பதிலாக பேம்பர்ஸ்ன்ற வேர்டு அதிகமாக பயன்படுத்துகிற எக்ஸாம்பிள் இங்கே தான் நான் பார்த்துருக்கேன், ரைட்? Yeah, here we go. So this is one brand what we have to really check out about their marketing strategy. அதுக்கப்புறம் here we go, ராஜ் மஹால். இவங்க யூஸ் பண்ற ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சம்திங் டிஃப்ரெண்ட் சார், வெரி வெரி டிஃப்ரெண்ட். இவங்க ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அழகா யூஸ் பண்றாங்க. என்னன்னா, see, ராஜ் மஹால் இஸ் ஒன் குட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வேர் அங்க பட்டு சேலை, காட்டன் சேலை எல்லா சேலையும் கிடைக்கும். பட் நம்ம வீட்டில் இருக்க பொம்பளைங்களை, வீட்டில் இருக்க லேடிஸை ராஜ்மஹால் எப்படி தெரியுமா நம்ப வச்சிருக்கான்? நீ காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைய எந்த கடையில வேணாலும் நீ போய் சேலை வாங்கிக்கோ, தப்பே இல்லை, பிரச்சனையே இல்லை. பட் கல்யாணத்துக்குன்னு சேலை வாங்கினா, கல்யாணப்பட்டு வாங்கினா, நீ ராஜ்மஹால்ல வாங்கினா மட்டும்தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நம்ப வச்சிருக்கான் பார்த்தீங்களா. தட் இஸ் ரியல் சக்சஸ் ஆஃப் ராஜ்மஹால். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம், ராஜ்மஹால் மதுரை. சி எந்த அளவுக்கு நமக்கு அந்த டேக்லைன் முதற்கொண்டு ஞாபகம் இருக்கு பாருங்க. ஸோ திஸ் மார்க்கெட்டிங் இஸ் கால்ட் எஸ் சம்திங் கால்ட் எஸ் எமோஷனல் மார்க்கெட்டிங். இந்த எமோஷனல் மார்க்கெட்டிங் கையில் எடுத்த முதல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இட் இஸ் கால்ட் எஸ் ராஜ்மஹால். இந்த எமோஷனல் மார்க்கெட்டிங் மூலமா நீங்க எந்த பிராண்ட் எந்த சேலை எங்கே எடுத்தாலும் பரவாயில்ல, கல்யாணப்பட்டுன்னு வரும்போது ராஜ்மஹாலை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றோம் பார்த்தீங்களா. என்டையர் தமிழ்நாடு இஸ் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் அ பிராண்ட் கால்ட் எஸ் ராஜ்மஹால் பிகாஸ் எமோஷனல் கனெக்டை வந்து கஸ்டமர்ஸோட உருவாக்கியிருக்கான். திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ராஜ்மஹால்ல சேலை எடு. திஸ் இஸ் வாட் நம்ம ஏண்டா பிரச்சனை ஏண்டா வம்புன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ராஜ்மஹால் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம். திஸ் இஸ் ஒன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ராஜ்மஹால். அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு பிராண்டை பற்றி மட்டும் நான் சொல்லிடுறேன், விச் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட், விச் இஸ் கால்ட் எஸ் ராம்ராஜ். இவங்க எடுத்திருக்க ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா பிராண்ட் ஐடென்டிட்டி. இவங்களோட எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்ஸை நீங்க கவனிச்சு பாருங்களேன், ரெண்டு விஷயத்தை பத்தி மட்டும் திரும்ப திரும்ப பேசிட்டே இருப்பாங்க. ஒன் இஸ் த கல்ச்சர் ஆஃப் தமிழ் அண்ட் ரெண்டாவது த ட்ரெடிஷன் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடுவோட கல்ச்சர் அண்ட் தமிழ்நாடுவோட ட்ரெடிஷன், இந்த அடையாளத்தை மட்டும் கையில எடுத்து மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கம்பெனி தான் ராம்ராஜ் காட்டன்ஸ். த ஃபவுண்டர் இஸ் கால்ட் எஸ் கேஆர் நாகராஜன் அண்ட் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் இன்னோவேட்டர் இன் த வேர்ல்ட். இதுக்கு நான் ஒரு ரீசன் சொல்றேன், ஒரு சின்ன ஸ்டோரி நான் சொல்றேன் இதுக்கு. எல்லாருக்கும் தெரியும் ராம்ராஜ் இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இன் த வேர்ல்ட். தோத்தீஸ் அண்ட் அதர் ஷர்ட்ஸ் இதை மேனுஃபேக்சர் பண்ற ஒரு இண்டஸ்ட்ரி ராம்ராஜ். டெக்ஸ்டைல திருப்பூரை பேஸா கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் தான் ராம்ராஜ். கேஆர் நாகராஜன் அப்படின்றது ஹி இஸ் த ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் ராம்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ். யூனோ வாட், அவங்களோட சிக்னேச்சர் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோத்தீஸ், வேஸ்டீஸ் தான் அவங்களோட சிக்னேச்சர் ப்ராடக்ட். பட் யூனோ வாட், எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ராம்ராஜுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சோ, எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ராம்ராஜோட ரெவன்யூக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சோ, அந்த ப்ராடக்ட் வந்து 2000s அப்புறமா அந்த ப்ராடக்டோட சேல்ஸ் வந்து பயங்கரமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த ப்ராடக்ட் தோத்தீஸ்ன்ற அந்த ப்ராடக்ட் வேஷ்டிகள், அந்த வேஷ்டிஸ் வந்து 2000 அப்புறமா பயங்கரமான சேல்ஸ் ட்ராப். ஏன்னா அந்த ப்ராடக்ட் தான் ராம்ராஜோட சிக்னேச்சர் ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் தான் ராம்ராஜோட ஒரு ரெவன்யூ ஜென்ரேட்டிங் ப்ராடக்ட். பட் 2000 அப்புறமா அந்த ப்ராடக்டோட சேல்ஸ் வந்து பயங்கரமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. த என்டையர் ஆர்கனைசேஷன் வாஸ் கன்ஃபியூஸ்ட். என்ன ஆச்சு நம்ம ப்ராடக்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி, என்ன ஆச்சு நம்ம ஊருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி என்னதான் ஆச்சு நம்ம ப்ராடக்ட்டுக்கு, வாட் ஹேப்பன்ட், சடனா ஏன் இப்படி ஒரு பயங்கரமான சேல்ஸ் ட்ராப் இருக்கு. கிராஜுவலா மந்த் ஆன் மந்த், வீக் ஆன் வீக், இயர் ஆன் இயர், டே ஆன் டே இந்த சேல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு. The entire R&D team was jumping into find out what has really happened and they came to understand one thing. ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சது உங்களுக்கு, இந்த ப்ராடக்டோட டிமாண்ட் குறையல, இந்த ப்ராடக்டோட கிரேஸ் குறையல, இந்த ப்ராடக்ட் மேல மக்களுக்கு இருக்க ஒரு அபிப்பிராயம் குறையல, மாறல, இதெல்லாம் அப்படியே தான் இருக்கு.
ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்றதுக்கு இப்போ இருக்க மக்களுக்கு தெரியல. இந்த சோ கால்ட் எஸ் 2000 கிட்ஸ், 2000க்கு அப்புறம் வந்த கிட்ஸுக்கு என்ன பண்ண தெரியல அப்படின்னா, அந்த வேஷ்டியை வந்து ப்ராப்பரா கட்ட தெரியல. 8 முழ துணியை கொடுத்தா அவன் பாவம் வேஷ்டியை கட்டவா செய்வான், அவன் சேலை மாதிரி சுத்திக்க தான் செய்வான். ரைட்? இந்த 4 முழ வேஷ்டியோ 8 முழ வேஷ்டியோ அவங்களுக்கு ப்ராப்பரா அதை கட்ட தெரியல. இதுதான் இந்த இப்போ இருக்க மக்கள். அந்த ப்ராடக்ட்டை பிடிச்சிருந்தாலும் தே லைக் த ப்ராடக்ட், பட் தே டோன்ட் நோ ஹவு டு வியர் த ப்ராடக்ட். தே நோட், அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு தெரியல, அந்த ப்ராடக்ட்டை ப்ராப்பராக வியர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியல. அதனால அந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு ஒரு சின்ன ஹெசிடேஷன் அப்படின்னு சொன்னாங்க. யூனோ, திஸ் இஸ் த ரியல் ப்ராப்ளம் ஆஃப் ராம்ராஜ். அவங்களுடைய ப்ராடக்ட் சேல்ஸ் ட்ராப் பண்ணதுக்கு மெயின் ரீசன் இந்த ரீசன் தான். யூனோ வாட் ஹேப்பன் தென்? தெர் இஸ் அ சிம்பிள் இன்னோவேஷன் ப்ராசஸ். தெர் இஸ் அ சிம்பிள் இன்னோவேஷன் ப்ராசஸ் விச் டர்ன்ட் அவுட் டு பி த ஹிஸ்ட்ரி. இன்னைக்கு அந்த ஒரு சின்ன இன்னோவேஷன் ப்ராசஸ் தான் ராம்ராஜை மறுபடியும் the leading dhotis manufacturing company of India-வா மேல உட்கார வச்சிருக்கு. Can you tell me what is that new innovation process? Wow, I got answers. Yeah, that's it. பழனிசாமி சார் சிம்பிளா சொல்லிட்டாரு, கட்டிக்கோ ஒட்டிக்கோ. நீ வந்து வேஷ்டியை கொடுத்தா கட்டதானே தெரியல உனக்கு, நீ கட்டவே வேண்டாம்டா, நீ கொடுக்குறேன், நீ கட்டிக்கோ ஒட்டிக்கோ அப்படின்ற அந்த கான்செப்டை முத இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது the master brain behind this innovation is Mr. K.R. Nagarajan, the founder of Ramraj. Now, Velcro. யோசிச்சு பாருங்க, அந்த அந்த இனோவேஷன் ப்ராசஸ்ல ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. அந்த வேஷ்டியில ஒரே ஒரு வெல்க்ரோ, அந்த வெல்க்ரோ ஒட்டினதுக்கு அப்புறம் நீ அந்த வேஷ்டியை கட்ட வேண்டாம், நீ ஒட்டிக்கோ. யூனோ, இந்த இனோவேஷன் ப்ராசஸ்ல பின்னாடி இருக்க ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? தெர் இஸ் நோ இன்க்ரீஸ் இன் மேனுஃபேக்சரிங் டைம், தெர் இஸ் நோ இன்க்ரீஸ் இன் மேனுஃபேக்சரிங் காஸ்ட், தெர் இஸ் நோ இன்க்ரீஸ் இன் லேபர்ஸ். எதுலையுமே இன்க்ரீஸ் இல்லை. மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கூடியிருக்கா? கூடலை. மேனுஃபேக்சரிங் டைம் கூடியிருக்கா? கூடலை. இதுக்கு லேபர் அதிகமாக நான் கொண்டு வந்தேனா? கொண்டு வரல. எதையுமே நான் கொண்டு வரல. ஒரே ஒரு வெல்க்ரோ மட்டும் தான் என்னோட ப்ராடக்ட்ல நான் ஆட் பண்ணேன். அண்ட் நவ் ஐ ஹவ் பிகம் அகெயின் த மாஸ்டர் ஆஃப் சேல்ஸ். ராம்ராஜ் தோத்திஸ் ஹஸ் பிகம் த நம்பர் 1 லீடிங் மார்க்கெட் லீடர் இன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வித் ரெஸ்பெக்ட் டு தோத்திஸ். இந்த மாதிரி ஒரு குட்டி இனோவேஷன் ப்ராசஸ் தான் உலகத்தையே இன்னைக்கு மாத்திட்டு இருக்கு. தட் இஸ், innovation is also a very important parameter for your marketing strategy. The world is changing because of innovations, right? சார்லஸ் பாபேஜ்னு ஒருத்தர் இல்லைனா இன்னைக்கு நம்ம இந்த ஆன்லைன் மீட்டிங் நடத்திருக்கவே முடியாது. தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னு ஒருத்தர் இல்லைனா இன்னைக்கு நம்ம வீட்டில் கரண்ட் லைட்டோ எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டியோ கிடையாது. ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ன்ற அருமையான இனோவேஷன் ப்ராசஸ் இல்லைனா இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் குடிக்கிறதுக்கு தண்ணியே கிடையாது. ஆர்ஓ வாட்டர்ல தான் நிறைய பேர் குடிச்சிட்டே இருக்கோம். ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் இஸ் சச் அ வண்டர்ஃபுல் இனோவேஷன் ப்ராசஸ். த வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங் பிகாஸ் ஆஃப் இனோவேஷன்ஸ். அந்த இனோவேஷன்ஸை நம்ம பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வரும்போது தட் இஸ் கோயிங் டு பி த biggest marketing parameter for every one of your business organizations, right? Okay, இப்போ நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அமேசான் பார்த்தோம், நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தோம், பேம்பர்ஸ் பார்த்தோம், ராஜ்மஹால் பார்த்தோம், ராம்ராஜ் பார்த்தோம், நைக்கி ஷூஸ் பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் பார்த்தோம். இந்த நிறைய பிராண்ட் கிட்ட இருக்க ஒரு காமன் சிமிலாரிட்டி என்னன்னு சொல்ல முடியுமா? வாட் இஸ் அ காமனாலிட்டி இன் ஆல் த பிராண்ட்ஸ் வாட் வி ஹவ் சீன்? இவங்க எல்லாருமே தே ஹவ் எவால்வ் டு த நெக்ஸ்ட் லெவல். இவங்க எல்லாருக்குமே ஒரு காமன் சிமிலாரிட்டி இருக்கு, ஒரு சின்ன சிமிலாரிட்டி இருக்கு. வாட் இஸ் தட்? லோகோ சிமிலாரிட்டி இருக்கு. வேற? எஸ். வாட் இஸ் தட் ஒன் சிமிலாரிட்டி ஆல் தீஸ் பிராண்ட்ஸ் ஹேவ்? தே ஹேவ் அ வெரி குட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, லோகோ ஒரே மாதிரி இருக்கும். ஃபைன். வேற ஏதாவது சிமிலாரிட்டிஸ் நீங்க பார்க்க முடியுதா? இவங்க எல்லாருமே அவங்களுடைய பிஸ்னஸை எலிவேட் பண்றதுக்கு யூஸ் பண்ண ஒரு காமன் சிமிலாரிட்டி என்ன அப்படின்னா, தே ஹேவ் ஆட்டோமேட்டட் the common processes, the common similarity for their success is they have automated their sales process. எத்தனை எம்ப்ளாயீஸ் மாறினாலும், எத்தனை மேனேஜர்ஸ் மாறினாலும், எத்தனை டீம் லீடர்ஸ் மாறினாலும், எத்தனை சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் மாறினாலும், the process is going to be the same. The marketing process is going to be the same. The sales process is going to be the same because it is already automated. It is already predefined. So, யூஸ்வலாக சொல்லுவாங்க, நம்ம பிஸ்னஸோடைய உண்மையான அர்த்தம், பிஸ்னஸ் ஓனராக நம்ம இருக்கணும்னா ஒரு உண்மையான மீனிங் என்னன்னா, the real meaning of being a business owner is, நீங்க பிஸ்னஸ்ல இருந்தாலும் நீங்க பிஸ்னஸ்ல இல்லாட்டினாலும் the business should take care of itself. அந்த பிஸ்னஸை பார்த்துக்கிறது பிஸ்னஸே பார்த்துக்கணும் without your presence. Even if without your presence, if your business is running, then only then you are really running a business. அப்போதான் உங்க பிஸ்னஸ் நீங்க உண்மையிலே ரன் பண்றீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா அந்த பிஸ்னஸ் தான் உங்களை ரன் பண்ணுதுன்னு அர்த்தம், ரைட்? ஸோ இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணது தான் இந்த எல்லா பிராண்ட்ஸுமே. They have a very good automated sales process in their organization. Let me check. என்னென்ன மாதிரியான சேல்ஸ் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Shall we go? So ஒரு சேல்ஸ் ப்ராசஸ் ஆட்டோமேட் பண்றதுக்கு முன்னாடி the one most important thing you have to do is
ரெண்டு ப்ராப்ளமை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் சார். எல்லா பிஸ்னஸ்லையுமே இந்த ரெண்டு ப்ராப்ளம் டிஃபால்ட்டாக இருக்கும். அந்த ரெண்டு ப்ராப்ளம் என்னன்னா, ஒன் இஸ் யோர் சேல்ஸ் ட்ராப். திடீர்னு பார்த்தா நல்லா போயிட்டு இருக்க சேல்ஸ் திடீர்னு நமக்கு ட்ராப் ஆகும். நல்லா போயிட்டு இருக்க ரெவென்யூ ஜென்ரேஷன் திடீர்னு ட்ராப் ஆகும். திஸ் இஸ் ஒன் ப்ராப்ளம் எவ்ரி பிஸ்னஸ் ஓனர் தே ஃபேஸ். ரெண்டாவது கன்வர்ஷன் ரேஷியோ. யூஸ்வலாக 10 பேருக்கு நீங்கள் என்கொயரி வராங்க, 10 பேருக்கு நீங்கள் கொட்டேஷன்ஸ் கொடுக்குறீங்கன்னா ஒரு 4-5 கன்வர்ஷன்ஸ் இருந்த இடத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா 2-3 கன்வர்ஷன்ஸ் தான் இருக்கும். அந்த கன்வர்ஷன் ரேஷியோ வந்து உங்களுக்கு பயங்கரமாக குறைய ஆரம்பிக்கும். இந்த ரெண்டு தான் ஜென்ரிக்காக எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸும் ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ப்ராப்ளம். ஒன் இஸ் யோர் சேல்ஸ் ட்ராப், கிராஜுவலாக உங்களுடைய சேல்ஸ் குறையிறதுக்கான ரீசன். ரெண்டாவது உங்களுடைய கன்வர்ஷன் ரேஷியோ. இந்த ரெண்டு ப்ராப்ளம்ஸை எராடிகேட் பண்ணுறதுக்கு there is a beautiful strategy in marketing that is called as sales pipeline. A wonderful business strategy, wonderful marketing strategy is called as your sales pipeline. So stage 1, stage 2, stage 3, stage 4 and stage 5. 5 stages தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. It depends upon your business. B2B இருந்தால் ஒரு செட் ஆஃப் ஸ்டேஜஸ் இருக்கும், B2C இருந்தால் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஸ்டேஜஸ் இருக்கும், கம்பெனி டு கம்பெனி அது மாறும், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அது மாறும், பர்சன் டு பர்சன், இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் இந்த சேல்ஸ் பைப்லைன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இந்த சேல்ஸ் பைப்லைனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஐ ரன் த்ரூ எக்ஸாம்பிள். ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம பார்க்கலாம். தெர் இஸ் அ டைல்ஸ் அண்ட் கிரனைட்ஸ் மேனுஃபேக்சர். ஒரு வெண்டர் இருக்காரு, உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, இல்லை நீங்களே எடுத்துக்கோங்க, யூஆர் டைல்ஸ் அண்ட் கிரனைட்ஸ் மேனுஃபேக்சரிங் வெண்டர். ஒரு டைல்ஸ் ஷோரூம் நீங்கள் வச்சுருக்கீங்க. கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ், ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ், இன்டீரியர்ஸ், ஆஃபீஸ், இந்த மாதிரி பில்டிங்ஸ்க்கு டைல்ஸ் சப்ளை பண்ணுற ஒரு ஷோரூம் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஹவு த ப்ராசஸ், இந்த சேல்ஸ் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, புதுசாக ஒரு என்கொயரி வரும். ஒன் ஃபைன் டே, திடீர்னு ஒரு மண்டே, ஒரு டியூஸ்டே, இல்லை ஒரு சாட்டர்டே ஒரு என்கொயரி உள்ளே வரும் சார். இந்த மாதிரி பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா, அகைன் ஐம் ஸ்பீக்கிங் அபவுட் B2B, சம்டைம்ஸ் B2C, B2B, இந்த மாதிரி பிஸ்னஸில் இந்த டிஃப்ரென்சஸ் இருக்கும். பட் ஜென்ரிக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு சேல்ஸ் ஒரு என்கொயரி உள்ளே வருது அப்படின்னா அந்த 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 இமீடியட்டாக அந்த சேல்ஸ் அன்றைக்கே கன்வெர்ட் ஆகுமான்னு கேட்டால் மேக்ஸிமம் டேஸ் அதுக்கு நடக்காது. ஸோ ஒரு புது என்கொயரியாக உள்ளே வருது, கான்டாக்டட் அப்படின்ற அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். நம்ம அவங்களுக்கு அது ஒரு என்கொயரி வந்ததுக்கப்புறம் நம்ம டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க. இது அடுத்த ஸ்டேஜ். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து அவங்க ரெக்குயர்மெண்ட் என்ன, அவங்க பில்டிங்கோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ, அவங்க பில்டிங்கோட சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி இருக்குது, எத்தனை ரூம்ஸ் இருக்குது, எவ்வளோ டைல்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் டைல்ஸ் தேவைப்படுது, அவங்களோட பெயிண்டிங் கலர், பில்டிங்கோட பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, என்ன கலர்ஸ் அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம், இதெல்லாம் ரெக்குயர்மெண்ட் கலெக்ட் பண்ணுற அடுத்த ஸ்டேஜில் இருக்கும் சார். நாலாவது ஸ்டேஜாக என்ன இருக்கும் அப்படின்னா, டிசைன் செலெக்ஷன். வேர் அந்த கஸ்டமர் கிட்ட உங்களுடைய ப்ராடக்ட்ஸோட ப்ரௌச்சர்ஸ் கொடுத்து அந்த டிசைனை செலக்ட் பண்ண சொல்கிற அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க போவீங்க. ஒன்ஸ் இந்த டிசைன்ஸை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன ஸ்டேஜ் இருக்கும் அப்படின்னா, யூல் கிவ் கொட்டேஷன்ஸ். அங்கே தான் யூல் ஸ்டார்ட் கிவிங் யுவர் கொட்டேஷன்ஸ், யுவர் ப்ரப்போசல்ஸ், யுவர் எஸ்டிமேட், வாட் எவர் யூ கால். இந்த கொட்டேஷன்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க. அண்ட் ஃபைனலாக யூ ஹேவ் நெகோஷியேஷன். கொட்டேஷன் கொடுத்த அடுத்த நிமிஷம் அந்த கொட்டேஷன்ஸ்க்கு ஓகே சொல்கிற கஸ்டமர்ஸ் கரெக்டான பிரச்சனையே இல்லையே. பட் அந்த கொட்டேஷன்ஸில் கண்டிப்பாக வி ஹாவ் நெகோஷியேஷன்ஸ், ரைட்? அந்த நெகோஷியேஷனில் எய்தர் வி வின் த ப்ராஜெக்ட் ஆர் வி லூஸ் த ப்ராஜெக்ட் சம்டைம்ஸ். இதுதான் ஒரு என்டையர் சேல்ஸ் ப்ராசஸோட லைஃப் சைக்கிள். ஒரு என்கொயரி உள்ளே வந்ததுலேருந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், ஸ்டெப் பை ஸ்டெப், ப்ராசஸ் பை ப்ராசஸ், யுவர் லீட் ஹேஸ் டு ட்ராவல் ஃப்ரம் ஒன் ஸ்டேஜ் டு அனதர் ஸ்டேஜ். இந்த மாதிரி ஸ்டேஜஸ், மல்டிபிள் ஸ்டேஜஸ் கிராஸ் பண்ணி கடைசியாக தான் யூ கோயிங் டு வின் திஸ் ப்ராசஸ், ரைட்? இந்த ப்ராசஸில், இந்த ஸ்டேஜஸில் ஏதாவது ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜில் கூட நம்ம அந்த லீடை மிஸ் பண்ணுறதுக்கு, அந்த என்கொயரியை மிஸ் பண்ணுறதுக்கோ லூஸ் பண்ணுறதுக்கோ கூட வாய்ப்புகள் இருக்குது. திஸ் இஸ் வாட் வி கால்ட் as a ப்ராசஸ், சேல்ஸ் ப்ராசஸ். ரைட் ஃப்ரம் ஒரு நியூ என்கொயரி உள்ளே வரதுல இருந்து அது கஸ்டமராக கன்வெர்ட் ஆகிற இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், சேல்ஸ் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு ஸ்டேஜஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம்னா தட் இஸ் கால்ட் as சேல்ஸ் பைப்லைன். நான் சொன்ன மாதிரி பாருங்களேன், இங்கே நியூ லீட், அடுத்து கான்டாக்டட், அடுத்து இந்த ரெக்குயர்மெண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் டிசைன் செலக்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் கொட்டேஷன் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் அந்த கொட்டேஷனில் நிறையா நெகோசியேஷன்ஸ் போகுது, அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் க்ளோஷருக்கு வருது, ஆல்மோஸ்ட் க்ளோஷருக்கு வருது, கடைசியாக தே எய்தர் வின் த ப்ராஜெக்ட் ஆர் தே லூஸ் த ப்ராஜெக்ட். இந்த ரெண்டு கேட்டகரியில் தான் கடைசியாக எங்கேயாவது இருக்கும். ஸோ வின் ஆர் லூஸ் வந்து கடைசி ஸ்டேஜில் தான் நடக்கணுன்ற அவசியம் கிடையாது. இன்டர்மீடியேட்டில் இதில் ஏதோ ஒரு ஸ்டேஜில் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுடைய லீடை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, ரைட்? ஸோ இதை ஒரு பைப்லைனாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும் சார். It's very, very important for every business owner to have their own sales pipeline in their organization. So in the example, பார்த்தீங்கன்னா you'll understand. Stage 1, new lead. புதுசாக ஒரு லீட் உள்ளே வருது, ஒரு என்கொயரி உள்ளே வருதுன்னா that is called as stage 1, that is called as new lead. அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது that is called as contacted. உங்களுடைய சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ப்ராப்பராக போய் கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட அந்த லைவ் விசிட் எடுத்திருக்காரா அப்படின்றது ஸ்டேஜ் 2. மூணாவது லைவ் விசிட்.
நாலாவது கொட்டேஷன் கொடுக்கறது. இந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸில் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் என்ன இருக்குன்றத ஒரு சேல்ஸ் பைப்லைனாக நீங்கள் கிரியேட் பண்ணுறது, இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஆட்டோமேஷன். உங்கள் சேல்ஸ் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கான த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், the most important step is creating a sales pipeline for your business, which is very, very important. இந்த பைப்லைனில் இந்த பைப்லைனில் கன்சிடர் பண்ணுங்க, there are 100 நியூ லீட்ஸ். ஒரு 100 என்கொயரி உள்ள வருது. அது வேற வேற ஸ்டேஜஸை கிராஸ் பண்ணி கடைசியாக நம்ம கொட்டேஷன்ஸ்க்கு எவ்வளோ வந்திருக்கு? 20 கொட்டேஷன்ஸ் தான் வந்திருக்கு நம்மளுக்கு. So even though we get 100 leads, 100 enquiries out of all the marketing process, field marketing வழியா, டெலிகாலிங் வழியா, கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வழியா, நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வழியா, ப்ரோச்சர்ஸ் வழியா, சில கிளைண்டோட ரெஃபரன்ஸ் வழியா, ஃப்ரெண்ட்ஸ் வழியா, ரிலேட்டிவ்ஸ் வழியா, இப்படி எவ்வளவோ மார்க்கெட்டிங் சேனல்ஸ் இருந்தாலும் அதன் மூலமாக நமக்கு வர லீட்ஸ் வந்து ஒரு 100 லீட்ஸ் நமக்கு வருது அப்படின்னா, கொட்டேஷன் வரைய வர லீட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் லீட்ஸ், ரைட்? யூஸ்வலாக 100 லீட்ஸில் கொட்டேஷன்ஸ்க்கு வரது 20% ஆஃப் லீட்ஸ் தான் கொட்டேஷனுக்கு வருவாங்க. ஸோ 20 லீடு. அப்போ எத்தனை லீட்ஸை நம்ம இங்கே லூஸ் பண்ணியிருக்கோம்? We have lost almost 80 leads இந்த இடைப்பட்ட காலத்தில், இந்த இடைப்பட்ட ஸ்டேஜஸில். அதாவது ஒரு நியூ லீடு உள்ளே வந்ததில் இருந்து கொட்டேஷனுக்கு வர அந்த கடைசி ஸ்டேஜ், கொட்டேஷன்ஸ்க்கு வர இடைப்பட்ட இந்த ஸ்டேஜஸில் ஒரு 80 பேரை நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம் சார். இந்த 80 பேரை எதனால் லூஸ் பண்ணோம், எங்கே லூஸ் பண்ணோம், எப்படி லூஸ் பண்ணோம் அப்படின்றது யூ ஹேவ் டு ரியலி ஐடென்டிஃபை, ரைட்? ஸோ இங்கே 80 பேரை லூஸ் பண்ணியிருக்கோம். the first question you have to answer is where. எந்த இடத்துல நம்ம லூஸ் பண்ணோம், எந்த ஸ்டேஜில் நமக்கு நிறையா கிளைண்ட்ஸ் வெளியே போகிறாங்க. ஸோ கான்டாக்டடில் அதிகமாக வெளியே போகிறாங்களா, டிசைன் செலெக்ஷனில் அதிகமாக வெளியே போகிறாங்களா, ரெக்குயர்மெண்ட் கலெக்ஷனில் அதிகமாக வெளியே போகிறாங்களா, கொட்டேஷன்ஸில் அதிகமாக வெளியே போகிறாங்களா, நெகோசியேஷனில் அதிகமாக வெளியே போகிறாங்களா, எந்த ஸ்டேஜ் ஆஃப் மை சேல்ஸ் ப்ராசஸ், எந்த ஸ்டேஜ் ஆஃப் மை சேல்ஸ் பைப்லைன் ஐ எம் லூசிங் மோர் நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் அப்படின்ற இந்த வேறுன்ற கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் உங்களுடைய முதல் ஆன்சராக இருக்கணும். ஸோ இந்த வேறுன்ற ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கணும்னாலே நீங்கள் சேல்ஸ் பைப்லைன் அப்படின்ற ஒரு விஷயத்தை டிசைன் பண்ணியிருக்கணும் சார். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிரியேட்டிங் அ சேல்ஸ் பைப்லைன். அண்ட் ரெண்டாவது ஆன்சர், நீங்கள் தேட வேண்டிய ரெண்டாவது ஆன்சர் அப்படின்னா ஒய். எந்த ஸ்டேஜில் அதிகமான லீட்ஸ் வெளியே போகிறாங்கன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எதனால வெளியே போனாங்கன்றதை we have to identify. இதுக்கு நீங்கள் சிம்பிளாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சார். வெளியே போகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். நம்மளோட ப்ரைஸுக்கு அவங்க அஃபோர்டபுளாக இல்லாமல் இருக்கலாம், இல்லை நம்மளுடைய டெலிவரி டேர்ம்ஸ் அவங்களுக்கு செட் ஆகாமல் இருக்கலாம், இல்லை நம்மள்ட்ட இருக்க ஃபீச்சர்ஸ் அவங்களுக்கு அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கும் நம்மள்ட்ட இருக்க ஃபீச்சர்ஸும் மேட்ச் ஆகாமல் இருக்கலாம், இல்லை நம்மளுடைய டெலிவரி பேராமீட்டர்ஸ், பேமெண்ட் டேர்ம்ஸ் அவங்களுக்கு செட் ஆகாமல் இருக்கலாம். இப்படி எவ்வளவோ ரீசன்ஸ் இருக்குது. ஸோ வாட் எவர் த ரீசன், ஆஸ்க் யோர் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் டு பஞ்ச் ஈச் அண்ட் எவ்ரி ரீசன் whenever they lose a lead. ஒவ்வொரு தடவை உங்கள் லீடை லூஸ் பண்ணும்போதும், ஒவ்வொரு தடவை உங்கள் ஒரு என்கொயரியை நம்ம மிஸ் பண்ணும்போதும், எதுக்காக அந்த என்கொயரியை மிஸ் பண்ணோன்றத அந்த என்கொயரிக்கு அகெயின்ஸ்டாக பஞ்ச் பண்ண வேண்டியது உங்கள் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் அசைன் பண்ணணும் சார். ஸோ நமக்கு 2 கொஸ்டினுக்கான ஒரு கிளியர் ஆன்சர் கிடச்சிருக்கு. எந்த ஸ்டேஜில் அதிகமான லீட்ஸை நம்ம லூஸ் பண்ணுறோம், எதனால் அந்த லீட்ஸை நம்ம அதிகமாக மிஸ் பண்ணுறோம், ரைட்? இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும் போது there are lot of AI algorithms, there are lot of AI tools. அந்த AI டூல்ஸை நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா, நீங்கள் எதனால் இந்த லீட்ஸை லூஸ் பண்ணுறீங்கன்ற உங்களுடைய பேசிக் இன்புட்ஸ், சில இன்புட்ஸை நீங்கள் என்னதான் அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருந்தாலும் பேசிக்காக நம்ம கொடுக்க வேண்டிய இன்புட்ஸை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதுதான் இந்த வேர் அண்ட் ஒய். இந்த வேர் அண்ட் ஒய்ன்ற இன்புட்ஸை நீங்கள் ப்ராப்பராக கொடுத்தீங்க அப்படின்னா, there are lot of neural network algorithms, there are lot of machines, lot of engines which can generate you the answer what you have to do to correct this. இந்த இடத்துல நீங்கள் லீடை மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணுன்ற சொல்யூஷன் அந்த டூல் நமக்கு கொடுக்கும். இதனால தான் நீங்கள் லீடை ஒய்ன்ற ஆன்சர், எதனால நீங்கள் லீடை அதிகமாக லூஸ் பண்ணுறீங்கன்ற ஒரு இன்புட்டை நீங்கள் கொடுக்கும்போது அதோடைய ஆவரேஜ் ரேஷியோ என்னன்றதை பார்த்துட்டு வாட் இஸ் யுவர் ரியல் ப்ராப்ளம்ன்றதை அதுவே ஐடென்டிஃபை பண்ணி இதுக்கு நீங்கள் என்ன பெட்டர் சொல்யூஷன் கொண்டு வரலான்றதை அந்த ஏஐ டூலே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். பட் இதெல்லாம் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்குன்னு ஒரு சேல்ஸ் பைப்லைன் இருக்கணும். இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சரும் உங்கள்கிட்ட இருக்கணும். ஒன்லி தென் எனி ஸோ இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சரோட கிளாரிட்டி நம்மள்ட்ட இருக்கும்போது தான் எனி ரோபோட்டிக் அல்காரிதம், எனி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்காரிதம் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் மிஸ்டேக் யூ ஹவ் டன் அண்ட் அவங்கள்ட்ட இருந்து ஒரு சில சஜஷன்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும்போது, ரைட்? Here we go. ஸோ சில மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், சில மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ஸில் ரொம்ப அழகாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸ்டேஜஸ் வைஸ்
அதுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் சேல்ஸ் பர்சன் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அகைன் இது எல்லா பிஸ்னஸ் கம்பெனிஸ்க்கும் எல்லா பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் இது ஒர்க் அவுட் ஆகாது. சில ஆர்கனைசேஷனில் எப்படி இருக்கும்னா, ஒரு என்கொயரி உள்ளே வந்ததுல இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் அவங்க கிராஸ் பண்ணி கொண்டு போய் கடைசி அவங்களுக்கு கொட்டேஷன் கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணுற வரைய ஒரே எம்ப்ளாயி தான் அவரை ஃபாலோ பண்ணுவார். கடைசி வரை ஒரே எம்ப்ளாயி தான் அவரை ஃபாலோ பண்ணுவார். ஒரே ஸ்டாஃப், ஒரே சேல்ஸ் ஏஜென்ட் தான் அவரை ஃபாலோ பண்ணுவார். பட் சில ஆர்கனைசேஷன்ஸில் தட் இஸ் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ் வேர் each and every stage of your sales pipeline is handled by a dedicated staff. ஏன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ரெக்வயர்மெண்ட் கலெக்ஷனில் மிஸ்டர் வினோத் கண்ணா இஸ் எக்ஸ்பர்ட். டிசைன் செலெக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணுறதுல பரசுராம் இஸ் எக்ஸ்பர்ட். கொட்டேஷன்ஸை பியூட்டிஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுறதுல மிஸ்ஸஸ் அகிலா ராஜேந்திரன் இஸ் பர்ஃபெக்ட். டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் கொடுக்குறதுல மிஸ்டர் ராஜசேகர் இஸ் பர்ஃபெக்ட். ஸோ இப்படி ஒவ்வொரு அவங்களோட ஏரியா ஆஃப் ஸ்ட்ரென்த், உங்கள் மார்க்கெட்டிங் டீமில் இருக்க ஒவ்வொருத்தருடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களுடைய வீக்னஸ் என்னன்றதை அனலைஸ் பண்ணி யூ கேன் ஆல்சோ ட்ரை டு அப்ளை திஸ் ப்ராக்டிஸ் இன் யோர் பிஸ்னஸ் வேர் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒரு மார்க்கெட்டிங் பர்சனை நீங்கள் அலோகேட் பண்ணலாம். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒரு டெடிகேட்டட் ஸ்டாஃப் மெம்பரை நீங்கள் அலோகேட் பண்ணலாம். வேர் ஒரு ஸ்டேஜில் இருந்து ஒரு லீடு ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது த ஸ்டாஃப் வில் பி டிஃப்ரெண்ட். டிஃப்ரெண்ட் ஸ்டாஃப்ஸ் அவங்களால மீட் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் இன்புட்ஸை எடுக்க முடியும். திஸ் இஸ் ஹவு some marketing teams, some marketing departments of some organizations, they really organize their sales pipeline. Again, இது எல்லா பிஸ்னஸ்க்கும் ஒர்க் அவுட் ஆகாது. எல்லாராலையும் இந்த மெத்தடாலஜி அடாப்ட் பண்ண முடியாது. சில பிஸ்னஸால இந்த மெத்தடாலஜி அடாப்ட் பண்ண முடியும், which will give you a super duper result. உங்க ஸ்டாஃப்ஸை கரெக்டான இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இருக்க கன்வர்ஷன் ரேஷியோவை விட அதிகமான கன்வர்ஷன் ரேஷியோ கொண்டு வர முடியும். பிகாஸ் தே ஆர் ரியலி எக்ஸ்பர்டைஸ் இன் தட் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ஆர் தட் பர்டிகுலர் ஏரியா. திஸ் இஸ் ஒன் குட் ப்ராக்டிஸ் வாட் யூ கேன் டூ. ஸோ இப்போ நான் வாட் வி ஹவ் டன் இஸ் சார், சேல்ஸ் பைப்லைன் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்கள் பிஸ்னஸை ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நீங்கள் பிரிச்சிருக்கீங்க உங்கள் சேல்ஸ் ப்ராசஸை. அந்த ஸ்டேஜஸில் எந்த ஸ்டேஜில் அதிகமான லீட்ஸை நம்ம லூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க. அந்த அனலைசேஷன் எதனால லூஸ் பண்ணியிருக்கோன்ற ஒய்ன்ற கொஸ்டினுக்குமான ஆன்சரையும் நீங்கள் எடுத்திருக்கீங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அனலைசிஸ் யூ ஹேவ் டு டூ இன் யுவர் பிஸ்னஸ் இஃப் யூ ஹேவ் த ப்ராப்ளம் ஆஃப் சேல்ஸ் ட்ராப். உங்கள் பிஸ்னஸில் சேல்ஸில் ட்ராப் இருக்குது, உங்கள் பிஸ்னஸில் கன்வர்ஷன் ரேஷியோவில் ட்ராப் இருக்குது அப்படின்னா இந்த ரிசல்ட்டை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். சேல்ஸ் பைப்லைன் கிரியேட் பண்ணுங்கள். எந்த ஸ்டேஜில் அதிகமான லீட்ஸை நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ரிப்போர்ட்ஸை நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனில் இருப்போம் நம்ம, ரைட்? ரெண்டாவது நமக்கு ஒரு சொல்யூஷன் தேவைப்படுது. ரெண்டாவது கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் தேவைப்படுது. தட் இஸ் யோர் டிரான்சிஷன் டைம். திஸ் இஸ் டு ஸ்பீட் அப் யோர் சேல்ஸ் ப்ராசஸ். எந்த ஸ்டேஜில் இருந்து எந்த ஸ்டேஜுக்கு என்னோட லீடை கொண்டு போய் மாற்றுறதுக்கு எனக்கு அதிகமான டைம் எடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புது என்கொயரி உள்ளே வருதுன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாக எடுக்குதா, இல்லை காண்டாக்ட் பண்ண ஒரு என்கொயரி கிட்ட ரெக்வயர்மெண்ட்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாக எடுக்குதா, இல்லை ரெக்வயர்மெண்ட்டை கலெக்ட் பண்ண ஒரு கிளைண்ட்டு கிட்ட அவங்களுக்கு நான் டிசைன் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாக எடுக்குதா, இல்லை டிசைன் செலக்ட் பண்ண ஒரு கிளைண்ட்டு கிட்ட கொட்டேஷன் நம்ம கொடுக்கறதுக்கு டைம் அதிகமாக எடுக்குதா, இல்லை கொட்டேஷன் கொடுத்த ஒரு கிளைண்ட்டு கிட்ட நெகோஷியேட் பண்ணி அந்த கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாக எடுக்குதா. ஸோ ஒரு ஸ்டேஜில் இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு நம்ம டிரான்சிட் பண்ணுறோம், கொண்டு போகிறோம். பட் எந்த ஸ்டேஜில் உங்களுக்கு டைம் கன்சப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த டிரான்சிஷன் டைமில் எங்கே உங்களுக்கு டைம் கன்சப்ஷன் அதிகமாக இருக்குன்றதை அனலைஸ் பண்ணி யூ வாண்ட் டு மேக் ஷுர் தட் யுவர் மார்க்கெட்டிங் டீம் இஸ் ஃபைண்டிங் சம் சொல்யூஷன் டு ரெடியூஸ் த டிரான்சிஷன் டைம். ஏன்னா இந்த டிரான்சிஷன் டைம் ஆட்டோமேட்டிக்காக குறைய என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேல்ஸோட கன்வர்ஷன் ப்ராசஸ் இம்ப்ரூவ் ஆகும். இல்லை இந்த டிரான்சிஷன் டைம் கூடும் போது என்ன ஆகும்னா your competitors will come into the picture. நீங்கள் ஒரு என்கொயரி வந்து 2 hours நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணலன்னா your competitors coming into the picture. காண்டாக்ட் பண்ண ஒரு என்கொயரி கிட்ட ரெக்வயர்மெண்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு மேலே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா your competitor comes into the play. ரெக்வயர்மெண்ட் கலெக்ட் பண்ண ஒருத்தர்கிட்ட நம்ம கொட்டேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு 3 நாளைக்கு மேலே எடுத்துக்கிட்டோம்னா again your competitor comes into play. ஸோ இந்த மாதிரி நம்ம எப்போல்லாம் ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம லீடை கொண்டு போகிறதுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கிறோமோ யூ ஆர் ஓப்பனிங் அ சான்ஸ் ஃபார் யுவர் காம்படிட்டர்ஸ். எவ்ரி சிங்கிள் டே யுவர் காம்படிட்டர் இஸ் கம்மிங் இன்சைட். ஒரு ஸ்டேஜிலிருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் ரொம்ப டைம் எடுக்கும்போது ஸோ இந்த சேல்ஸ் பைப்லைனோட ரெண்டாவது ரிசல்ட் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா டிரான்சிஷன் டைம். எந்த ஸ்டேஜில் இருந்து எந்த ஸ்டேஜுக்கு மைக்ரேட் ஆகிறதுக்கோ டிரான்சிஷன் ஆகிறதுக்கோ என்னுடைய லீடுக்கு ரொம்ப டைம் எடுத்திருக்கு, ஆவரேஜாக எதோடைய டிரான்சிஷன் டைம் ரொம்ப அதிகமாக இருக்குன்ற ஒரு ரிசல்ட் அனலைசிஸ் உங்களுக்கு தேவைப்படும் சார். ஸோ திஸ் இஸ் த 2 important parameters as business owners we have to work out in the initial stages. இதை தாண்டி நம்ம நிறைய ரிசல்ட்ஸ் ஒர்க் பண்ணணும்.
பட் இதுவரையே நம்ம சேல்ஸ் பைப்லைனே ஒருவேளை கிரியேட் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் process you have to do, and these are the first 2 results you have to obtain. சேல்ஸ் பைப்லைன் கிரியேட் பண்றது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பிளானா இருக்கணும். எந்த ஸ்டேஜ்ல அதிகமான லீட்ஸை நம்ம லூஸ் பண்றோம் அப்படின்றது ரெண்டாவது ஆக்ஷன் பிளானா இருக்கணும். டிரான்சிஷன் டைம், எந்த ஸ்டேஜ்ல இருந்து எந்த ஸ்டேஜுக்கு நம்ம மூவ் பண்றதுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கிறோன்றது உங்களுடைய 3வது ஆக்ஷன் பிளானா இருக்கணும். இந்த 2 ரிசல்ட்ஸ் நம்ம கையில இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா யுவர் மார்க்கெட்டிங் டீம் கேன் ஃபோக்கஸ் ஆன் தட் பர்டிகுலர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் மேக் ஷுர் உங்க டிரான்சிஷன் டைமை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த ஸ்டேஜ்ல நம்ம லீட்ஸை லூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், லீடை நர்ச்சர் பண்றதுக்கு என்ன பண்ணலான்றத they'll be starting focusing on that. அதையும் எப்படி பண்ணலான்றதை நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ் வரும்போது நம்ம பார்க்கலாம். ரைட், here we go. ஸோ இதுக்கப்புறம் the most important problem we have with our marketing team. நம்ம மார்க்கெட்டிங் டீம்ல நம்ம சேல்ஸ் ஏஜென்ட்ஸ் கிட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அவுட் ஆஃப் 1000 என்கொயரிஸ் தே ஹேவ், அவுட் ஆஃப் 500 என்கொயரிஸ் தே ஹேவ், அவுட் ஆஃப் 250 என்கொயரிஸ் தே ஹேவ், ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ப்ராஸ்பெக்ட்ஸை விட்டுட்டு they'll start following on prospects who is really not interested. ஏன்னா ஒரு 10 என்கொயரி நமக்கு வருதுன்னா நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு 2-3 என்கொயரி நமக்கு பிரோஜனமே இல்லாத என்கொயரிஸாக தான் வரும். ஒரு பைசாக்கும் பிரோஜனம் இருக்காது, அவங்கள்ட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அவங்கள்ட்ட கியூரியாசிட்டி இருக்காது, அவங்கள்ட்ட பர்பஸ் இருக்காது, ஈவன் அவங்க அஃபோர்டபுளாக கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் என்கொயரி, இந்த விண்டோ ஷாப்பிங்ன்றது நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நம்ம இந்த சென்னையெலாம் போனோம்னா யூஸ்வலாக நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா மால்ஸ் போவோம், எக்ஸ்பிரஸ் அவென்யூ போவோம், விஆர் மால் போவோம், ஃபினிக்ஸ் மால் போவோம், இல்லை ஸ்டுடியோஸ் போவோம், இது எல்லாமே போவோம். பட் என்ன பண்ணுவாங்க, விண்டோ ஷாப்பிங்னு ஒன்று தான் நம்ம ரெகுலராக பண்ணுவோம். காரணம், வாங்கணுன்ற இன்டென்ஷன் கிடையாது, சுற்றி பார்க்கணுன்ற இன்டென்ஷன். அந்த இன்டென்ஷனோட தான் நிறைய பேர் நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. பட் நம்ம மார்க்கெட்டிங் டீம் பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, அந்த பீப்புளுக்கு அதிகமான ஃபோக்கஸ் கொடுத்துட்டு உண்மையிலே கன்வெர்ட் ஆகக்கூடிய முக்கியமான பீப்புளை வி லிட்டரலி மிஸ் அவுட். யாரெல்லாம் உண்மையிலே கன்வெர்ட் ஆவாங்களோ அவங்கள மிஸ் பண்ணிடுவோம். யார் வந்து விண்டோ ஷாப்பிங்காக சும்மா வந்தாங்களோ அவங்கள அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி வி ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் தேர். எண்ட் ஆஃப் த டே வி எண்ட் அப் இன் லூசிங் சம் இம்பார்ட்டன்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் அண்ட் லீட்ஸ். இந்த ப்ராப்ளம் நிறைய பேரோட ஆர்கனைசேஷன்ஸில் இருக்குது. உங்கள் ஆர்கனைசேஷனில் இருக்குன்னா யூ கேன் போஸ்ட் அன் ஆன்சர் எஸ். உங்கள் ஆர்கனைசேஷனில் உங்கள் மார்க்கெட்டிங் டீம்ல இந்த பிரச்சனை இருக்குன்னா யூ கேன் ஆல்சோ கமெண்ட் ஹியர். ரைட், ஹியர் வி கோ. இந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்றதுக்கு there is அகைன் பைப்லைன் கான்செப்ட். இதுக்கும் ஒரு பைப்லைன் கான்செப்ட் இருக்கு, பட் திஸ் இஸ் வெரி சிம்பிள் பைப்லைன். இந்த பைப்லைன் இல்ல இந்த கேட்டகரைசேஷனை நீங்க எப்படி பேஸ் பண்ணி கொண்டு வரலாம்னா, தட் இஸ் கால்ட் as ஹீட்னஸ் லெவல். ஹீட்னஸ் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சேல்ஸ் ப்ராசஸ்ல ஒரு நியூ ப்ராக்டிஸை உள்ள நீங்க இன்கல்கேட் பண்ணணும் சார். the heatness level எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, you can categorize your leads into your enquiries into hot, warm, cold. இந்த 3 கேட்டகரைசேஷன்ஸ்ல நீங்க உங்க லீட்ஸை கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் கேட்டகரைஸ் பண்ணணும்னு இல்லை. திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் கேட்டகரைசேஷன் வாட் வி ஹேவ், ஹாட், வார்ம், கோல்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 1 2 3 4 5 வச்சிருப்பாங்க. வேர் 1 is least interested, 5 is the hottest category, hot interested, most interested. ஸோ 1 2 3 4 5 ரேங்கிங் கொடுப்பாங்க. ரெட் கிரீன் ப்ளூன்னு கொடுப்பாங்க, சன் மூன் ஸ்டார்னு கொடுப்பாங்க. சில பேர் ஹாட், வார்ம், கோல்டுன்னு கொடுப்பாங்க. பட் ஹாட், வார்ம், கோல்டு இஸ் த மோஸ்ட் ரெக்கமெண்டட் heatness levels, most recommended, most widely used heatness levels in the market today. So உங்களுக்கு ஒரு என்கொயரி வருது அப்படின்னா அது ஹாட் என்கொயரியா, வார்ம் என்கொயரியா, கோல்டு என்கொயரியா, விண்டோ ஷாப்பிங்காக வந்திருக்காரா, இல்லை பர்ச்சேஸ் பண்ணுற இன்டென்ஷனில் வந்திருக்காரா, இல்லை அர்ஜென்சியோட வந்திருக்காரா அப்படின்ற இந்த பேராமீட்டர்ஸை வச்சு யூ கேன் கால்குலேட் வெதர் யுவர் என்கொயரி இஸ் அ ஹாட் என்கொயரி, யுவர் என்கொயரி இஸ் அ வார்ம் என்கொயரி, யுவர் என்கொயரி இஸ் அ கோல்டு என்கொயரி. பட் இதில் ஒரு கொஸ்டின் வரும். உங்கள் மார்க்கெட்டிங் டீமுக்கு உங்களுக்கு சார் ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர் அவுட் ஆஃப் யோர் வேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் ஒரு கிளைண்ட் கிட்ட பேசும்போதே அவங்க பல்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. இது ஹாட்டா, வார்மா, கோல்டான்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. பட் என்ன ப்ராப்ளம்னா, உங்கள் எம்ப்ளாயிஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இங்கே கஷ்டம். உங்களோட சேல்ஸ் டீம் இருப்பாங்க இல்லையா, மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு லீடை வந்து கேட்டகரைஸ் பண்ணும்போது ஹாட், வார்ம், கோல்டில் கேட்டகரைஸ் பண்ணுறதுல கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அதுக்கான ஒரு சிம்பிள் ப்ராசஸ், ஒரு சிம்பிள் அஜெண்டா, எந்த பேராமீட்டர்ஸை வச்சு அவங்கள ஹாட், வார்ம், கோல்டுன்றதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னா 3 பேராமீட்டர்ஸ். த ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் இஸ் செக் வெதர் தே ஆர், உங்களுக்கு வர ஒரு என்கொயரி அஃபோர்டபுளாக இருக்காங்களான்றதை நீங்கள் செக் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் பேராமீட்டர். வெதர் தே ஆர் அஃபோர்டபுள் ஃபார் யோர் ப்ராடக்ட், வெதர் தே ஆர் அஃபோர்டபுள் ஃபார் யோர் சர்வீஸ். ஸோ இந்த அஃபோர்டபிலிட்டி தான் நீங்கள் பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பேராமீட்டர் டு மேக் ஷுர் அவங்க ஹாட்டா, வார்மா, கோல்டான்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் பேராமீட்டர் அவங்க அஃபோர்டபுளாக இல்லையா, உங்கள் ப்ராடக்டை வாங்குற அளவுக்கு அவங்கள்ட்ட அஃபோர்டபிலிட்டி இருக்கா,
உங்க சர்வீஸை எடுத்துக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட அஃபோர்டபிலிட்டி இருக்கா, ரெண்டே ரெண்டு, ரைட்? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பேராமீட்டர். ரெண்டாவது பேராமீட்டர் அர்ஜென்சி. ஃபார் எக்ஸாம்பிள், அகைன் அந்த டைல்ஸ் மேனுஃபேக்சரிங் அந்த வெண்டாரையே நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிடுவோம். இன்னும் லேண்டே வாங்கியிருக்க மாட்டார் ஒருத்தர். இன்னும் லேண்டு வாங்கணும், அதுக்கு பட்டா போடணும், அதுக்கு டிடிசிபி அப்ரூவல் வாங்கணும், ஃபவுண்டேஷன் போடணும், அதுக்கப்புறம் பிரிக் ஒர்க் பண்ணணும், பெல்ட் போடணும், இதெல்லாம் பண்ணி ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் டைல்ஸே அங்கே இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியான ஒர்க்கு வரும். இப்போ தான் லேண்டு வாங்குற ஐடியாக்கே வருவார். ஆனால் சும்மானாச்சும் என்ன பண்ணுவார், டைல்ஸ் ஷோரூம்ஸோட வெப்சைட்ஸை பார்த்து, டைல்ஸ் ஷோரூமோட சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பார்த்து கால் பண்ணி என்கொயரி பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் அவருக்கு அர்ஜென்சியே இருக்காது, நீடே இருக்காது. நீடு இருக்கும் பட் அர்ஜென்சி இருக்காது. ரெக்குவயர்மெண்ட் இருக்கு, பட் அந்த ரெக்குவயர்மெண்ட்ல அர்ஜென்சி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ரெக்குவயர்மெண்ட் இருக்கிற எல்லாருமே ஹாட் ப்ராஸ்பெக்ட்ஸ் கிடையாது. ரெக்குவயர்மெண்ட்ல அர்ஜென்சியும் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் அது ரியலி கால்ட் எஸ் ஹாட் ப்ராஸ்பெக்ட்ஸ். இல்லாட்டா உங்க வார்ம் கேட்டகரியில தான் இருக்கணும், ரைட்? ஸோ அர்ஜென்சி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத பார்த்து மார்க் பண்ணணும். ஸோ இது ரெண்டாவது பேராமீட்டர் we have to see, right? What kind of urgency they have. And மூணாவது, மேக் ஷுர் உங்களுக்கு வந்திருக்க என்கொயரி டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டின்றதை நீங்க என்ஷூர் பண்ணணும் சார். If he is a decision making authority, he is a hot prospect. If he is not a decision making authority, that is not a hot prospect. So இந்த 3 parameters வச்சு உங்க எம்ப்ளாயிஸ் ஈஸியா என்ன பண்ண முடியும்னா, ஒரு கிளைண்ட்டை ஒரு என்கொயரியை ஹாட் என்கொயரியா, வார்ம் என்கொயரியா, இல்ல கோல்டு என்கொயரியான்றதை ஈஸியா கேட்டகரைஸ் பண்ண முடியும். and they can focus on hot enquiries which will be easily converted. ஈஸியா கன்வெர்ட் பண்ணக்கூடிய என்கொயரிஸா இருக்க ஹாட் என்கொயரிஸா அவங்க ஈஸியா கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ 3 parameters are affordability, urgency and decision making ability. இந்த 3 parametersோட இருக்கிற லீட்ஸை வந்து ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து சேல்ஸோடைய பைப்லைன்ல அடுத்த பைப்லைன் கொண்டு போறதுக்கான ப்ராசஸை நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இங்க 2 விஷயம் பார்த்துருக்கோம் சார். ஒன்று சேல்ஸ் பைப்லைன், ரெண்டாவது ஹீட்னஸ் லெவல். சேல்ஸ் பைப்லைன்ல ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து கடைசியாக க்ளோஷர் அப்படின்ற அந்த ஸ்டேஜுக்கு வருவாங்க, ரைட்? ஹீட்னஸ் லெவலில் ஹாட், வார்ம், கோல்டில் நமக்கு தேவையான கேட்டகரி வந்து ஹாட் கேட்டகரி. ஸோ வாட் வி ஹாவ் டு டூ இஸ், இந்த நான் சொன்ன மாதிரி ஹாட் கேட்டகரினா யாரு, இந்த 3 பேராமீட்டர்ஸ்லையுமே எஸ் அப்படின்னு மார்க் ஆகுறாங்க அப்படின்னா they are called as hot prospects, hot leads for your business who can be really converted in the next 1 to 2 weeks, you know. So இந்த சேல்ஸ் பைப்லைன்ல யாரெல்லாம் க்ளோஷர் ஸ்டேஜ்க்கு வந்திருக்காங்களோ, ஹீட்னஸ் லெவல்ல யாரெல்லாம் ஹாட் ப்ராஸ்பெக்ட்ஸ்ல இருக்காங்களோ, இவங்களை 2 பேரையும் சேர்த்து கம்பைண்டா நீங்க ஃபில்டர் பண்ணி எடுத்தீங்கன்னா they are the leads ready for sales. உங்கள்கிட்ட 1000 என்கொயரிஸ் இருந்தாலும் 2000 என்கொயரிஸ் இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ் ஓனரா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த கடைசியில் இருக்க இந்த பேராமீட்டர்ல மட்டும்தான். சேல்ஸ் பைப்லைன்ல க்ளோஷர் ஸ்டேஜுக்கு யார் வந்திருக்கா, ஹீட்னஸ் லெவல்ல ஹாட் வரைய யார் வந்திருக்கா, இந்த 2 பேராமீட்டர்ஸையும் கம்பைன் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஒரு ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா they are your hot potatoes who can be converted in the next 2 to 3 days. அடுத்த 2-3 நாள்ல எனக்கு வரப்போற கன்வர்ஷன்ஸ் என்னன்ற ஒரு கிளாரிட்டி இந்த இடத்துல ஈஸியா நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிளாரிட்டி உங்களுக்கு வேணும். என்னோட ஹாட் பொட்டேட்டோஸ் யாருன்றதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும்னா 2 இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் உங்க பிசினஸ்ல ரொம்ப முக்கியம். ஒன் இஸ் யோர் சேல்ஸ் பைப்லைன் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் யோர் ஹீட்னஸ் லெவல். இந்த 2 பைப்லைனை உள்ள கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா யூ வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை த ஹாட் ப்ராஸ்பெக்ட்ஸ், ஹாட் பொட்டேட்டோஸ் யாரெல்லாம் நீங்க இமிடியேட்டா கன்வெர்ட், அடுத்த வாரம் உங்களுக்கு வரப்போற பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்றத இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு அழகா எடுத்து காமிச்சிடும் சார். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ரியலி ஒர்க் ஆன் திஸ். அண்ட் ஹியர் வி கோ. ஓகே, இப்போ நம்ம இந்த ஹாட் பொட்டேட்டோஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் சார். இந்த ஹாட் பொட்டேட்டோஸை ஐடென்டிஃபை பண்றதுக்கே இந்த பொட்டேட்டோஸை ஹாட் பொட்டேட்டோஸை கன்வெர்ட் பண்றதுக்கே தேர் இஸ் a huge process called as lead nurture. Lead nurturing is nothing but building a strong relationship with your inquiries. கஸ்டமர்ஸ் கூட மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஈவன் எவ்ரி சிங்கிள் என்கொயரி இஸ் த பேக் போன் ஆஃப் யோர் பிஸ்னஸ், பேக் போன் ஆஃப் யோர் சேல்ஸ். ஸோ இவங்க கூட ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ற இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் லீட் நர்ச்சரிங் ப்ராசஸ். லீட் நர்ச்சரிங்கா சிம்பிளா சொல்லணும்னா educating your customer, engaging your customer and staying in touch, keeping in touch with your customer until they prepare their mind to purchase your product. உங்க ப்ராடக்டை வாங்கணுன்ற இன்டென்ஷன் ஒருத்தருக்கு வர வரைக்கும் அவரை எஜுகேட் பண்றது, அவரை என்கேஜ் பண்றது, அவர் கூட சேர்ந்து டிராவல் பண்ற இந்த ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, திஸ் இஸ் வாட் வி கால் இட் as லீட் நர்ச்சரிங் ப்ராசஸ். Here we go. இந்த லீட் நர்ச்சர் பண்றதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. நான் ஒரு 5 to 6 டெக்னிக்ஸை மட்டும் அதில் இன்ட்ரடியூஸ் டு யூ. இதெல்லாம் சில டெக்னிக்ஸ் சார். யூனோ, நிறைய பிஸ்னஸ்ல ஐ ஹவ் சீன்
நிறைய பிஸ்னஸ் ஐ ஹவ் சீன் கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் ஒரு கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இட் இஸ் அ டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ரெக்குயர்மெண்ட் அனலைஸ் பண்ணி வெண்டார் கிட்ட பேசி அவங்க ப்ரைசிங் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி மறுபடியும் அந்த கிளைண்ட்டு கிட்ட கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க ரெக்குயர்மெண்ட்டை ஒரு தடவை ரீஅனலைஸ் பண்ணி ரீகன்சிடர் பண்ணி ப்ராஃபிட் லாஸ் ரேஷியோஸ்லாம் போட்டு பார்த்து மார்ஜின் ஆட் பண்ணி இவ்வளோ வேலைகள் பண்ணி ஒரு கொட்டேஷனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மினிமம் 1 நாள் 2 நாள் 3 நாள் கூட டைம் எடுக்கும் சார். யூனோ பட் there is something called as a golden hour formula. அந்த golden hour formula மார்க்கெட்டிங் ஸ்டாட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு என்கொயரி உங்களுக்கு வந்து 3 மணி நேரத்தில் உங்களால் ஒரு கொட்டேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னா the possibility of getting conversion is very 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 higher. வேர் நீங்கள் யாருக்கு ஸ்பேஸ் கொடுக்கல, உங்களுடைய காம்படிட்டரோட இன்னொரு கொட்டேஷனுக்கு அங்கே நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கல. அந்த ஸ்பேஸை நீங்கள் கொடுக்காத வரைய the possibility of conversion is very very higher. ஒரு கொட்டேஷனை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புறதுக்கு you should take minimum 3 hours of your time. Right from the time you got an enquiry. ஒரு என்கொயரி வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட் உங்கள்கிட்ட வருது அப்படின்னா அதுக்கான கொட்டேஷன்ஸை கொடுக்கறதுக்கு 3 மணி நேரம் டைம் எடுத்துக்கிறது தான் இட் இஸ் கால்ட் எஸ் அ கோல்டன் எவர் ஃபார்முலா ஃபார் கன்வர்ஷன்ஸ். ஜென்ரல் கன்வர்ஷன் ஃபார்முலா ஃபார் ஜென்ரல் கோல்டன் ஃபார்முலா ஃபார் யோர் கன்வர்ஷன்ஸ். பட் என்னன்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நிறைய பிஸ்னஸில் ஒரு கொட்டேஷனை ப்ரிப்பேர் பண்ணுறது இட் இஸ் அ டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். வேறு அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம பண்ண முடியாது. இந்த மாதிரி நேரங்களில் உங்கள் லீடை உங்கள் என்கொயரியை என்கேஜ் பண்ணுறதுக்கு வாட் யூ கேன் சென்ட் இஸ் அ தேங்க்யூ இமெயில் அலாங் வித் யோர் கம்பெனி போர்ட்ஃபோலியோ. ஸோ உங்களுக்கு கொட்டேஷன் அனுப்புறதுக்கு 1 நாள் 2 நாள் ஆனால் கூட பரவாயில்ல, 2 நாள் 3 நாள் ஆனால் கூட பரவாயில்ல, ஈவன் 7 to 8 days ஆனால் கூட பரவாயில்ல. பட் டோன்ட் மிஸ் யோர் கிளைண்ட், டோன்ட் மிஸ் யோர் லீட் பை விதவுட் சென்டிங் எனி தேங்க்யூ அக்னாலஜ்மெண்ட் மெயில். ஒரு என்கொயரி உங்களுக்கு வந்திருக்குன்னா அதை அக்னாலேஜ் பண்ணுறதுக்காவது நம்ம இனிஷியல் டைமில் அந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் நம்ம ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருக்கணும். அதுக்கு யூ கேன் மேக் ஷுர் தட் யூ ஆர் சென்டிங் அ தேங்க்யூ இமெயில் ஃபார் த என்கொயரி அலாங் வித் யோர் கம்பெனி போர்ட்ஃபோலியோ. உங்கள் கம்பெனியோட ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணி இல்லை உங்கள் கம்பெனியோட ஒரு 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 ப்ரோச்சர் ஏதாவது நீங்கள் அட்டாச் பண்ணி ஒரு தேங்க்யூ இமெயில் நீங்கள் அனுப்புறது இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் என்கேஜ்மெண்ட். இன் கேஸ் இஃப் யோ த கொட்டேஷன் கிவிங் ப்ராசஸ் உங்களுக்கு டைம் எடுக்கிற ப்ராசஸாக இருக்குது கொட்டேஷன் கொடுக்குறது அப்படின்னா தேங்க்யூ இமெயில் இஸ் த ஈஸியஸ்ட் வே ஆஃப் என்கேஜிங் யோர் இனிஷியல் லீட்ஸ். இனிஷியல் லெவலில் என்கேஜ் பண்ணுறதுக்கு அது ஒரு வழி சார். ரெண்டாவது, த செகண்ட் லெவல் ஆஃப் என்கேஜ்மெண்ட். நீங்கள் தேங்க்யூ இமெயில் அனுப்பிட்டீங்க இல்லை கொட்டேஷன் அனுப்பிட்டீங்க, உங்களுக்கு அந்த ஆன்சர் வரதுக்கு ஒரு 2-3 நாள் டைம் ஆகுது அப்படின்னா இன் பிட்வீனில் வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் சென்ட் ஷேர் ப்ராடக்ட் டெமோ வீடியோஸ். ஒரு ப்ராடக்ட்டை பற்றி என்கொயர் பண்ணுறாங்க உங்கள்கிட்ட, அந்த ப்ராடக்டோட டெமோ வீடியோ உங்கள்கிட்ட இருக்குன்னா அந்த டெமோ வீடியோஸை நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கு தாராளமாக ஷேர் பண்ணலாம். சில நேரங்களில் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கீங்க, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்குன்னு பர்டிகுலராக ப்ராடக்ட் இருக்காது, பர்டிகுலராக ஒரு ப்ராடக்ட்டுக்குன்னு டெமோ வீடியோ இருக்காது. இந்த மாதிரி பீப்புள் என்ன பண்ணலாம்னா, நிறையா கம்பெனிஸ் நான் பார்த்துருக்கேன். ஈவன் ரீசெண்டாக ஐ ஹவ் சீன் அ பிஸ்னஸ் ஓனர் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஹீ இஸ் அ சூப்பர் மார்க்கெட் வெண்டர். அவர் எந்த ப்ராடக்ட்டை டெமோ வீடியோவில் காமிக்க போறாரு? இஸ் அ சூப்பர் மார்க்கெட் வெண்டர். அவர்கிட்ட எல்லா கிராசரி ஐட்டம்ஸும் இருக்குது, எல்லா ஆயில் ஐட்டம்ஸும் இருக்குது, ஸ்டேஷனரிஸ் எல்லாமே இருக்குது. இஸ் அ சூப்பர் மார்க்கெட். பட் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஹி ஹஸ் கிரியேட்டட் அ வண்டர்ஃபுல் வீடியோ ஆஃப் டூர். அவர் சூப்பர் மார்க்கெட்டை அப்படியே சுற்றி காமிக்கிற மாதிரி ஒரு டூர் கூட்டிகிட்டு போகிற மாதிரி அழகான ஒரு அனிமேட்டட் வீடியோ கிரியேட் பண்ணியிருக்காரு. வேர் திஸ் இஸ் அகெயின் என்கேஜிங் யுவர் கஸ்டமர்ஸ். ஸோ உங்கள் ப்ராடக்ட் வீடியோவோ இல்லை உங்களுடைய பிஸ்னஸ் வீடியோவோ இல்லை உங்களுடைய ஷோரூம் வீடியோவையோ நீங்கள் ஒரு என்கேஜிங் எலமெண்ட்டாக உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கீங்க, ப்ராடக்ட் வீடியோவோ ஷோரூம் வீடியோ பெருசாக எதுவும் காட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா, பர்டிகுலர்லி ஃபார் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் லைக் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், ஃபோட்டோகிராஃபி யூனிட்ஸ், இந்த மாதிரி பீப்புள் யாராவது இருந்தீங்கன்னா யூ கேன் மேக் ஷுர் தட் யூ ஆர் சென்டிங் அ வீடியோ விச் ஹேஸ் யோர் கிளைண்ட் டெஸ்டிமோனியல். உங்கள் கிளைண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ஒரு வீடியோ டெஸ்டிமோனியல் வாங்கி ஒரு பஞ்ச் ஆஃப் வீடியோ டெஸ்டிமோனியல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த வீடியோ டெஸ்டிமோனியல்ஸை ஒரு என்கேஜிங் எலமெண்ட்டாக செகண்ட் லெவல் ஆஃப் என்கேஜ்மெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஸோ திஸ் இஸ் செகண்ட் வே டு நர்ச்சர் யுவர் கிளைண்ட், கீப் இன் ரிலேஷன்ஷிப் வித் யோர் கிளைண்ட், கீப் இன் டச் வித் யோர் கிளைண்ட். அண்ட் மூணாவது, யூ கேன் ஷேர் சம் இன்ட்ரெஸ்டிங் பிளாக்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் வாட் எவர் யூ ரீட் இன் கூகுள். நீங்களே பிளாக் ஒருவேளை உங்கள் ஆஃபீஸில் உங்கள் ஆர்கனைசேஷனில் இஃப் யூ ஹேவ் அ கான்டென்ட் ரைட்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு நீங்கள் பிளாக்ஸ் ஆர்டிகல்ஸ் பர்சனலைஸ்டாக ஒரு கிளைண்ட்டை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு தேவையான ஒரு ஆர்டிக்கலை எழுதி ஒரு பிளாக் எழுதி அந்த பிளாக்ஸ் ஆர்டிகல்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட கண்டென்ட் ரைட்டர்ஸ் இல்லை அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பிளாக்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் நிறையா இருக்கும், கூகுளில் நிறையா இருக்கும். அந்த மாதிரி பிளாக்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸை எடுத்து அண்ட் யூ கேன் ஷேர் இட் வித் யோர் கிளைண்ட்ஸ் டு மேக் ஷுர் தட் யூ ஆர் என்கேஜிங் தெம் வித் சம் ஐடியாஸ். இந்த ப்ராடக்ட் மேலே இன்னும் ஒரு கியூரியாசிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கோ, இந்த ப்ராடக்ட் மேலே உங்கள் சர்வீஸ் மேலே ஒரு இன்டென்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கோ பிளாக்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் இஸ் த ஈஸியஸ்ட் வே டு எஜுகேட் யுவர் customers. And நாலாவது,
நாலாவது என்கேஜ்மெண்ட் தான் கொட்டேஷன் ரிமைண்டர்ஸ். நம்ம எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா டைரக்டா ஒரு கொட்டேஷன் கொடுப்போம். டே 1 கொட்டேஷன் போயிருக்கும், டே 2 கொட்டேஷன் ரிமைண்டர், டே 3 கொட்டேஷன் ரிமைண்டர், டே 4 கொட்டேஷன் ரிமைண்டர், டே 5 கொட்டேஷன் ரிமைண்டர், டே 6 அந்த லீடே இருக்க மாட்டார், டே 6 அந்த கிளைண்ட் காணாம போயிருப்பாரு. பிகாஸ் இந்த இடத்துல யூ ஆர் நாட் ட்ரைங் டு கிவ் அ சொல்யூஷன், யூ ஆர் ட்ரைங் டு செல் த ப்ராடக்ட், யூ ஆர் ட்ரைங் டு புஷ் த ப்ராடக்ட். ஒரு இடத்துல எப்பயுமே யோசிச்சு பாருங்களேன், ஒரு விஷயத்தை நம்மள்ட்ட பெனட்ரேட் பண்ணும்போது நமக்கு அது பிடிக்காது. ஒரு விஷயத்தை நம்மகிட்ட திணிச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா we won't entertain it or encourage it. ஏதோ வலுக்கட்டாயமா நம்மள்ட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த கொட்டேஷன் ரிமைண்டர்ஸும் it is a kind of penetrating things, it is a kind of enforcing your customers. பட் கொட்டேஷன் ரிமைண்டர்ஸ் கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லலை, பட் இட் ஷுட் நாட் பி த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் என்கேஜ்மெண்ட். உங்கள் லீட்ஸை உங்களுடைய கிளைண்ட்ஸை நர்ச்சர் பண்ணுறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் என்கேஜ்மெண்ட்டை நீங்கள் எதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னா கொட்டேஷன் ரிமைண்டர்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. 2-3 என்கேஜ்மெண்ட்ஸை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கொட்டேஷனுக்கான ரிமைண்டர்ஸ் நமக்கு போகணும், ரைட்? இதில் இன்னும் ஒரு பியூட்டிஃபுல் திங் சில பேர் பண்ணுவாங்க. ஒரு கொட்டேஷன் கொடுக்கும் போதே அந்த கொட்டேஷனுக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருப்போம். இந்த கொட்டேஷன் இது வரைய வேலிட். இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆகஸ்ட் 6, இன்னைக்கு நான் கொட்டேஷன் கொடுக்குறேன்னா ஆகஸ்ட் 15 வரையும் இந்த கொட்டேஷன் வந்து வேலிடாக இருக்கும். அது வரையும் இந்த கொட்டேஷன்ஸை நீங்கள் பார்த்து அக்செப்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு டைம் கொடுத்துருப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஃபர்ஸ்ட் லிட்டரலி வாட் வி ஷுட் நாட் டூ இஸ் வி ஷுட் நாட் சென்ட் எனி ரிமைண்டர்ஸ் பிட்வீன் தட் பீரியாடிக்கல் டியூரேஷன். ஆகஸ்ட் 6 இருந்து ஆகஸ்ட் 15 வரையும் there should not be any reminders for your quotations because you have already given a time for deciding. நீங்க ஆல்ரெடி அவரை டிசைட் பண்றதுக்கு 15th வரைய டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த டியூரேஷனுக்குள்ளேயே 4 ரிமைண்டர் அனுப்பும் போது there is where people get irritated because of your reminders. பட் ஆனா 15th வரைய நம்ம சும்மா விட முடியாது. 15th வரைய நம்ம சும்மா விட்டோம்னா அந்த கிளைண்ட் வேற யார்ட்டையாவது போயிடுவாருன்ற பயம் இருக்கும் இல்லையா? அந்த பயம் தான் நமக்கு ரிமைண்டர் அனுப்புறதுக்கான காரணம். அந்த பயத்தை என்கேஜ் பண்றதுக்கு தான் ஐ எம் கிவிங் யூ சம் அதர் என்கேஜ்மெண்ட் ஐடியாஸ் வாட் யூ கேன் டூ. இந்த இடத்துல நீங்க கொட்டேஷன் ரிமைண்டர்ஸை தாண்டி வேற என்கேஜ்மெண்ட்ஸ் நீங்க கொடுக்கும்போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் யூ ஆர் நோட்டிஃபைட் ஆஸ் அ சொல்யூஷன் ப்ரொவைடர், நாட் ஆஸ் அ செல்லர். கிளைண்ட் உங்களை எப்படி பார்க்க ஆரம்பிப்பார்னா, ஒரு செல்லரா பார்க்க மாட்டாரு, ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடரா பார்ப்பாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்க காம்படிட்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு உங்க ப்ராடக்ட் மேல உங்க சர்வீஸ் மேல இருக்க ட்ரஸ்ட் வந்து அவருக்கு இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஹாட்ல இருக்க அந்த வார்ம்ல இருக்க கோல்டுல இருக்க, நம்ம ஹீட்னஸ் லெவல்ல பார்த்தோம் இல்லையா, ஹாட் வார்ம் கோல்டு. இந்த வார்ம்ல இருக்க கோல்டுல இருக்க லீட்ஸ் கூட ஆட்டோமேட்டிக்கா எங்க வர ஆரம்பிப்பாங்கன்னா ஹாட்ன்ற கேட்டகரிக்கு வர ஆரம்பிப்பாங்க. பிகாஸ் யூ ஆர் ஷோகேசிங் யோர் செல்ஃப் as a solution provider, not as a seller. ஸோ செல்லரா இல்லாம சொல்யூஷன் ப்ரொவைடரா நீங்க இருக்கணும்னா டோன்ட் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் கொட்டேஷன் ரிமைண்டர்ஸ், ஃபோக்கஸ் ஆன் அதர் என்கேஜிங் எலிமெண்ட்ஸ் லைக் ப்ராடக்ட் டெமோ வீடியோஸ், ஆர்டிகல்ஸ், பிளாக்ஸ். சம்டைம்ஸ் அட்வான்டேஜஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை கூட நீங்க ஷேர் பண்ணலாம். உங்க ப்ராடக்ட்டை யூஸ் பண்றதுக்கான அட்வான்டேஜஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம். விச் வில் அகெயின் educate your customers. இப்போ நம்ம பண்ண எல்லாமே பார்த்தீங்கன்னா we are not directly selling the product, we are trying to educate your customer. உங்க கஸ்டமரை எஜுகேட் பண்றதுக்கான ப்ராசஸ்ல தான் நம்ம இருக்கோம். எப்போ உங்களுடைய சேல்ஸ் ப்ராசஸே எஜுகேட்டிங் மோட்ல இருக்கோ ஆட்டோமேட்டிக்கா the conversion process is going to give you a huge benefit out of it, right? So these are the process where you can nurture your client. அதாவது நர்ச்சரிங் ப்ராசஸ் எப்போ அப்படின்னா, ஒரு நியூ லீடு உள்ள வந்ததுல இருந்து அவங்க கன்வெர்ட் ஆகிற வரையே இருக்க அந்த இடைப்பட்ட காலம், அந்த டியூரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் லீட் டைம், இப்போ எங்க கம்பெனி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிலாம் எடுத்துக்கிட்டே மினிமம் 2 weeks இஸ் மை லீட் டைம். டே 1 உள்ள வராங்கன்னா டே 15 தான் எனக்கு கன்வெர்ட் ஆவாங்க. அந்த 15 days there will be lot of discussions. இந்த 15 நாள் என் காம்படிட்டர் என்னுடைய பிசினஸை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இந்த 15 days நான் யூஸ் பண்ற என்கேஜிங் டெக்னிக்ஸ் தான் ஐ ஹவ் given you here, right? And this is again applicable for few businesses. சில businesses வந்து இந்த strategy work out ஆகாதவங்க they have to find out some different engaging elements where you can make sure you are showcasing yourself as a solution provider, not as a seller. ஏன்னா people always hate sellers. நமக்கே sellers பிடிக்காது, solution providers தான் பிடிக்கும், ரைட்? ஸோ அதே ஐடியாலஜியில் உங்களை நீங்கள் செல்லராக ப்ரொஜெக்ட் பண்ணாமல் ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடராக ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா that is where people really engage with your business. They try to become your regular customers for every single opportunity they have, right? Okay, here we go. Just a minute. Yeah. So out of all, you know what, ஒரு பிசினஸ் ஓனரா உங்க சேல்ஸ் ப்ராசஸ் ஆட்டோமேட் பண்றதுக்கு இல்ல சேல்ஸ் ப்ராசஸை நீங்க ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கோ இல்ல உங்க சேல்ஸ் ப்ராசஸ்ல ரிசல்ட்ஸை கொண்டு வரதுக்கோ உங்களுக்கு ஏகப்பட்ட பேராமீட்டர்ஸ்ல உங்களுக்கு ரிசல்ட் வேணும் சார். இவ்வளோ பேராமீட்டர்ஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் லீட்ஸ் ஜென்ரேட்டட் எவ்வளோன்னு தெரியணும்,
ஆவரேஜ் கன்வர்ஷன் ரேஷியோ, இவ்வளோ லீட்ஸ் உள்ள வருதுன்னா எவ்வளோ லீட்ஸ் நமக்கு கன்வெர்ட் ஆகுது அப்படின்ற அந்த கன்வர்ஷன் ரேஷியோ நீங்கள் உங்களுக்கு தெரியணும். இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம், ஆவரேஜ் டிரான்சிஷன் டைம், ஒரு ஸ்டேஜில் இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு தவறதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்ற அந்த ஆவரேஜ் டிரான்சிஷன் டைம் தெரியணும். லீட் லாஸ் ரேஷியோ, நம்ம எந்த அளவுக்கு கன்வர்ஷன் ரேஷியோ ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதே அளவுக்கு எவ்வளோ லீட்ஸை நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற அந்த ரேஷியோ உங்களுக்கு தெரியணும். இஃப் யூ ஹாவ் அ சேல்ஸ் டீம், இஃப் யூ ஹாவ் அ மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் டீம் இன் யூர் ஆஃபீஸ், அந்த ஒவ்வொரு சேல்ஸ் ஏஜென்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்றதை நீங்கள் எவாலுவேட் பண்ணணும். உங்களோட ஆவரேஜ் கொட்டேஷன் வேல்யூ, ஒவ்வொரு மாதமும் உங்களோட ஆவரேஜ் கொட்டேஷன் வேல்யூ எப்படி டிஃபர் ஆகுதுன்றது தெரியணும். உங்கள் ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல் யாருன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி ஒர்க் பண்ணணும். ஒவ்வொரு உங்கள் ஸ்டேஜ், உங்கள் பைப்லைனில் இருக்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எத்தனை லீட்ஸ் இருக்காங்கன்றதை நீங்கள் தெரியணும். ஹாட் ப்ராஸ்பெக்ட்ஸ் யாருன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பெர் லீடு வேல்யூ உங்களுக்கு என்னன்னு தெரியணும். ஒரு 100 லீட்ஸ் வருதுன்னா வாட் இஸ் த பெர் லீட் வேல்யூ, ஒரு லீடோட வேல்யூ என்ன அப்படின்றது தெரியணும். அண்ட் பெர் லீட் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ஜஸ் என்னன்னு தெரியணும். த டோட்டல் மார்க்கெட்டிங் சார்ஜஸ் யூ ஸ்பெண்ட், மார்க்கெட்டிங்க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அதன் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ லீட்ஸ் ஜென்ரேட் ஆயிருக்கு, அதில் எவ்வளோ கன்வர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ பெர் லீடு கன்வர்ஷன் வேல்யூ என்ன, பெர் லீடோட ஆவரேஜ் வேல்யூ என்ன அப்படின்ற இந்த 2 பேராமீட்டர்ஸ் தெரியணும் சார். யூனோ வாட், இப்போ ஒரு சிம்பிள் ஐடியாலஜி நான் சொல்கிறேன். இவ்வளோ ரிப்போர்ட்ஸையும் உட்காந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி, இவ்வளோ ரிப்போர்ட்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி, இவ்வளோ பேராமீட்டர்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சி உங்கள் சேல்ஸ் ப்ராசஸை நீங்கள் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் 28 hours per day. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மள்ட்ட இருக்கிறதே 24 hours per day தான். நமக்கு ஒரு நாளைக்கு 24 hours தான் இருக்கு. பட் நீங்கள் 28 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாதான் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி மேனுவலாக ஒர்க் பண்ணி யூ கேன் ஜென்ரேட் இட் அவுட் ஆஃப் த ரிசல்ட்ஸ், ரைட்? ஸோ டூயிங் இட் மேனுவலி இட் இஸ் ஆல்வேஸ் அ ஹெக்டிக் அண்ட் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். யூனோ 80% ஆஃப் யுவர் பிஸ்னஸ் டைம் ஆல்ரெடி இதில் தான் போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இன்னும் சேல்ஸ் ப்ராசஸ் ஆட்டோமேட் பண்ணாமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்க பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாருக்குமே அவங்களுடைய 80% ஆஃப் யுவர் பிஸ்னஸ் ஹவர்ஸ், காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ் ஆரம்பிச்சு 6 மணிக்கு நம்ம ஆஃபீஸை மூடுறோம், 9-10 மணி நேரம் வேலை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 7 மணி நேரம் இந்த மாதிரி ரிப்போர்ட் ஜென்ரேஷன், இந்த மாதிரி அனலைசிஸ், இதுலேயே நமக்கு டைம் ஸ்பெண்ட் ஆயிரும். பிகாஸ் வி ஆல் டூ இட் மேனுவலி. இதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ஐ எம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் யூ அ ஸ்மால் டூல்ஸ், சின்ன சின்ன டூல்ஸ், ஃப்ரீயாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க குட்டி குட்டி டூல்ஸை மட்டும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், விச் வில் ஹெல்ப் யூ டு ஸ்கேல் அப் யுவர் பிஸ்னஸ் சேல்ஸ் ப்ராசஸ் அண்ட் ஸ்ட்ரீம்லைன் யுவர் ஆக்டிவிட்டீஸ், ரைட்? Yeah, here we go. First and foremost, நான் லீடை என்கேஜ் பண்ணுறதுக்கு இதில் 3வது ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, ஷேர் பிளாக்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ். நான் இதை ஏன் திரும்ப ரீஎம்பசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா திஸ் இஸ் ரியலி ப்ரொடியூசிங் ரிசல்ட்ஸ். 2000 கிட்ஸ் இப்போ இருக்க டிசிஷன் மேக்கர்ஸ் எல்லாமே தேர் ஆல் 2000 கிட்ஸ். They are really fond of blogs and articles. They really are interested towards blogs and articles, reading something creative, reading something interesting, reading something which is very really useful, or watching some videos or something like that. ஸோ பிளாக்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு நல்ல என்கேஜிங் எலமெண்ட்டாக இன்னைக்கு லீடை நர்ச்சர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆனால் பிளாக்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் எழுதுறதுக்கு கண்டென்ட் ரைட்டர்னு ஒருத்தர் வேணும். கண்டென்ட் ரைட்டர் இல்லாமல் உங்கள் பிஸ்னஸில் இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ கான்டென்ட் ரைட்டர் இந்த பிளாக்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸை நீங்கள் எழுத முடியாது. ஆனால் இதுக்குன்னு ஒரு கண்டென்ட் ரைட்டரை ஹையர் பண்ணி ஒரு 25,000 சேலரி கொடுக்கறதுக்கும் நம்மளால இப்போ முடியாத பட்சத்தில் தேர் இஸ் அ வண்டர்ஃபுல் டூல் கால்ட் as ஜாஸ்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஜாஸ்பர் ஏஐ அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. The number 1 blogs and articles tools. இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பிளாக் எழுதாது. நீங்க அந்த கிளைண்டோடைய பிஹேவியர் பேட்டர்னை சொல்லிட்டீங்க, அந்த கிளைண்டோட இன்டென்ஷனை சொல்லிட்டீங்க. ஒருவேளை அந்த கிளைண்ட் வந்து காஸ்ட்டுக்கு ரொம்ப யோசிக்கிறாரு, அந்த கிளைண்ட் வந்து ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ்க்கு ரொம்ப யோசிக்கிறாரு, அந்த கிளைண்ட்டுக்கு வந்து டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி இல்லை, அந்த கிளைண்ட்டுக்கு வந்து இந்த ப்ராடக்டோட இம்பார்ட்டன்ஸ் புரியல, இந்த மாதிரி அவருடைய பிஹேவியர் என்னன்றத ஜாஸ்பர் கிட்ட நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஜாஸ்பர் இஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன் ஹூ கேன் கிரியேட் அ பர்சனலைஸ்ட் ஆர்டிகல் ஃபார் யூ. அண்ட் அந்த ஆர்டிக்கல்ல இன்னொரு பியூட்டி என்னன்னா ஜாஸ்பரோட ஆர்டிகல்ஸ் எதுவுமே 250 வேர்ட்ஸை தாண்டி இருக்காது. 250 வார்த்தைகளை தாண்டி ஜாஸ்பரோட ஆர்டிகல்ஸ் இருக்காது. கிறிஸ்ப் அண்ட் கிளியர் ஆர்டிக்கலா இருக்கும். ஸோ ஜாஸ்பர் கேன் கிவ் யூ அ சூப்பர் ஆர்டிக்கல் வேர் தட் ஆர்டிக்கல் கேன் ஹெல்ப் யூ டு கன்வின்ஸ் யுவர் customers. So this is the number 1 tool I just want to introduce to you people, right? ரெண்டாவது ஒரு டூல் பத்தி நான் சொல்றேன். எக்ஸைட்டிங் டூல் MailChimp. MailChimp is somewhere you can use it for email marketing. And இது வந்து ட்ரேடர்ஸ்க்கு யூஸ் ஆகாது. பட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ், கார்பரேட் லெவல் கஸ்டமர்ஸை நீங்க டார்கெட் பண்றீங்க அப்படின்னா this MailChimp is going to give you a super duper result. This is purely used for email marketing. MailChimpல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா
நீங்கள் பிஸ்னஸ் ஓனர்ஸோடைய மெயில் ஐடியை கலெக்ட் பண்ணுறதுக்கு எங்கேயும் காசு கொடுத்து வாங்க வேணாம். மெயில் சிம்ப்லையே டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் என்ன இண்டஸ்ட்ரி, எந்த கண்ட்ரி, எந்த வெர்டிக்கல் ஆஃப் பிஸ்னஸ், என்ன பொசிஷனில் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா மெயில் சிம்பஸ் ஹேஸ் அ லாட் ஆஃப் ரெபாசிட்ரி வேர் அது உங்களுக்கான மெயில் ஐடிஸ் அதுவே ப்ரிப்பேர் பண்ணிடும். பட் அது பெய்டு வெர்ஷனில் மட்டும்தான் இருக்கும். ஃப்ரீ வெர்ஷனில் நீங்கள் டேட்டாவை உள்ளே ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா பல்க் இமெயில் மார்க்கெட்டிங்கை அதால் செஞ்சு கொடுக்க முடியும். பட் இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணுறது மட்டும் வேலை கிடையாது. பட் இதில் மெயில் சிம்போட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இதில் எத்தனை இமெயில்ஸ் போயிருக்கு, எத்தனை இமெயில் ப்ராப்பராக டெலிவர் ஆகிருக்கு, எத்தனை இமெயில் வந்து ட்ராப் ஆகிருக்கு, எத்தனை இமெயிலை கஸ்டமர்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க, எத்தனை இமெயிலை கஸ்டமர்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க, எந்த கஸ்டமர் அந்த மெயிலை வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மேலே ரீட் பண்ணியிருக்காங்க. இந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட் நமக்கு கிடைக்கும் சார். வெரி சிம்பிள். இப்போ என் மெயிலை ஒருத்தர் ஓப்பன் பண்ணி 10 செகண்டில் வெளியே வந்துட்டார்னா ஹி இஸ் நாட் மை ப்ராஸ்பெக்ட். அதே மெயிலை ஒருத்தர் 2 தடவை ஓப்பன் பண்ணி பார்த்து 3 தடவை ஓப்பன் பண்ணி பார்த்து ஒவ்வொரு தடவையும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்னா அவர் தான் என்னோட ப்ராஸ்பெக்ட். பட் இதெல்லாம் நம்ம அங்கே போய் அந்த கிளைண்ட்டோட சீட்டு பக்கத்தில் ஒரு சீட்டு போட்டு உட்காந்து பார்த்தா தான் தெரியும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா. பட் மெயில் சிம்ப் இஸ் கிவிங் யூ தட் ரிசல்ட். ஒவ்வொரு லீடும் ஒவ்வொரு மெயிலும் எவ்வளோ நேரம் ரீட் பண்ணியிருக்காங்கன்ற முதற்கொண்டு ஒரு அனலைசிஸ் ரிப்போர்ட்டை மெயில் சிம்ப் அப்படின்ற இந்த டூலால் உங்களுக்கு ஈஸியாக கொடுக்க முடியும். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் இம்பார்ட்டன்ட் டூல் which you can use in your business for email marketing and get some analysis report. And மூணாவது Trello நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அவங்க ஆர்கனைசேஷன்ஸ்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. Is there anyone Trello users in this room? Trello யூஸ் பண்ற யாராவது இருக்கீங்களா இந்த ரூம்ல? which is used to streamline your activities. இது மார்க்கெட்டிங்க்கு பெருசாக சப்போர்ட் பண்ணாது, பட் உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும் சார். இட் இஸ் கிட்டத்தட்ட இட் இஸ் லைக் தமிழ் குமரன் சார் ஹீஸ் யூசிங். கிரேட் சார், சூப்பர், வண்டர்ஃபுல். ஸோ இந்த மாதிரி டே டு டே உங்களோட ஆக்டிவிட்டீஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கும் டாஸ்க் அலோகேட் பண்ண உங்கள் ஸ்டாஃப்ஸ் 10 பேர் இருக்காங்கன்னா உங்களுக்கு வேலைகளை கொடுக்கறதுக்கு, அந்த வேலைகள் முடிச்சிட்டாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, வேலைகள் முடிக்காமல் இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிமைண்டர் கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் ட்ரெல்லோன்ற ஒரு டூலை யூஸ் பண்ணலாம். எவ்வளவோ டூல்ஸ் இருக்குது. நான் ஏன் ட்ரெல்லோவை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, ட்ரெல்லோ இஸ் ஃப்ரீலி அவைலபிள் இன் யோர் ப்ளே ஸ்டோர். ப்ளே ஸ்டோரில் மொபைல் ஆப்பாகவும் வெப் வெர்ஷனும் ரெண்டுமே ஃப்ரீ அவைலபிளாக இருக்குது. அஃப்கோர்ஸ் இதோட பெய்டு வெர்ஷன்ஸில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஃப்ரீ வெர்ஷன்ஸே இப்போதைக்கு நமக்கு ஒரு ஸ்டார்ட் அப் லெவலில் இருக்கிற பிஸ்னஸஸ்க்கோ இல்லை இப்போ தான் புதுசாக நான் ஒரு டூலை யூஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கோ ட்ரெல்லோவோட பேசிக் வெர்ஷன் ஃப்ரீ வெர்ஷனே போதுமானது. ஸோ ட்ரெல்லோ இஸ் யூஸ் டு ஸ்ட்ரீம்லைன் யுவர் டே டு டே பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஒர்க் முடிஞ்சிருச்சா முடியலையான்றதை கிளியராக தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டூல் சார். சிம்பிள், ரைட்? ட்ரெல்லோ இஸ் ஒன் டூல். அண்ட் 4வது டூல் வந்துட்டு சர்வே மங்கி. நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் பண்ணாத ஒரு விஷயம். சேல்ஸ் பண்ணிடுறோம், பட் அந்த சேல்ஸ் முடிச்ச ஒரு 1000 கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னா, have we ever tried to take a survey or feedback from your customer? This is also a way to engage your customers, to make your customer a repeated customer for you. ஸோ சர்வே ஃபீட்பேக் 2 விதத்தில் ஹெல்ப் பண்ணும் சார். ஒன்று, உங்கள் கஸ்டமர்ஸை என்கேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 2வது, அதே கஸ்டமரை ரிப்பீட்டட் கஸ்டமராக மாற்றுறதுக்கும் இந்த சர்வே அண்ட் ஃபீட்பேக் வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் 3வது, உண்மையிலே உங்கள் ப்ராடக்டோ சர்வீஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கும் இந்த சர்வேஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பட் சர்வே ஃபீட்பேக் எடுக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரே டூல், த ஒன் அண்ட் ஒன்லி டூல், கூகுள் ஃபார்ம்ஸ். கூகுள் ஓப்பன் பண்ணுறது, ஃபார்ம் ஓப்பன் பண்ணுறது, ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணுறது, அந்த ஃபார்ம் வழியாக நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சர்வே எடுக்கிறது. பட் அதில் உங்களுக்கு டேட்டா மட்டும்தான் கிடைக்குமே தவிர அனாலிசிஸ் ரிப்போர்ட்டும் பெருசாக எதுவும் கிடைக்காது. தெர் இஸ் அ டூல் கால்ட் சர்வே மங்கி. பேர் தான் ஒரு மாதிரி இருக்கும், பட் த டூல் இஸ் ரியலி வண்டர்ஃபுல். சர்வே மங்கின்ற டூலை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சர்வேஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை என்கேஜ் பண்ணுறதுக்கும், கஸ்டமர்ஸ் கிட்ட உங்கள் சர்வேஸை பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ஸாக கொடுக்கறதுக்கும் தெர் இஸ் அ ஹியூஜ் வே. சர்வே மங்கியை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கஸ்டமர்ஸை என்கேஜ் பண்ணுறதுக்கான ஒரு வண்டர்ஃபுல் டூலாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் யோர் சர்வேஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ். அண்ட் த நெக்ஸ்ட் டூல் வாட் வி ஆர் கோயிங் டு see is இமெயில் மார்க்கெட்டிங் பார்த்துறோம் சார். பட் இமெயில் மார்க்கெட்டிங்கை விட இன்னைக்கு ஒரு மார்க்கெட்டிங் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. தட் மார்க்கெட்டிங் இஸ் கால்ட் எஸ் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங். இன்னைக்கு நிறைய மார்க்கெட்டிங் மெசேஜஸ் நமக்கு வாட்ஸ்அப் வழியாக தான் வந்துட்டு இருக்கு. என்கேஜிங் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்காக இருக்கு. லைக் என்கேஜிங்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் மார்க்கெட்டிங் மெசேஜ், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இன்ட்ராக்டிவ் மெசேஜ். ஆட்டோமேட்டிக் பாட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வேர் யூ கிளிக் த ஆன்சர், த பாட் இஸ் கோயிங் டு ரிப்ளை. நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு அங்கிட்ட இருந்து ஒரு பாட் ரிப்ளை பண்ணும். இது ஒரு பேசிக்காக பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் டெக்னாலஜி. பட் இதை ஃப்ரீ வெர்ஷனாக ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கம்பெனி தான் பிரேவோன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. BREVO, பிரேவோன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. அகெயின்
இவங்கள்ட்டையும் யூ ஹேவ் லாட் ஆஃப் பெய்டு வெர்ஷன்ஸ் இருக்கு. பட் பேசிக்கா ஒரு பேசிக் வெர்ஷனை நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா தட் இஸ் அன் அன்பெய்டு வெர்ஷன் வேர் யூ கேன் ஒர்க் ஆன் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் அண்ட் சென்ட் சம் பர்சனலைஸ்டு மெசேஜஸ் டு யோர் எண்ட் யூசர்ஸ். ஸோ இது எல்லாமே உங்களுடைய மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் உங்களுடைய லீட்ஸை நீங்க ரீச் பண்றதுக்கும் உங்க லீட்ஸை நீங்க என்கேஜ் பண்றதுக்கும் யூஸ் பண்ற டூல்ஸ். இதை தாண்டி there is one important tool which is changing the entire marketing process of your organization, and that tool is called as CRM tool. So இன்னைக்கு CRM tool மார்க்கெட்ல நிறைய CRM tools available இருக்கு, which is Zoho CRM, Salesforce, HubSpot, Freshworks, இப்படி எத்தனையோ CRMs available இருக்கு. and there are some people who develop a customized CRM உங்க business. ஏன்னா இப்போ நீங்க இந்த Zoho CRM ஓ Salesforce ஓ HubSpot ஓ ஃப்ரெஷ்ஒர்க்ஸோ இந்த சிஆர்எம்ல உங்க பிஸ்னஸ்க்காக கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. தே டோன்ட் ஒர்க் ஆன் கஸ்டமைசேஷன்ஸ். அவங்கள்ட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கோ அந்த ப்ராடக்ட்டை நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர மேக்ஸிமம் கஸ்டமைசேஷன்ஸ் அவங்க சைட்ல இருந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு அடாப்ட் யுவர் செல்ஃப் டு த ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிமெயில். எத்தனை பேர் ஜிமெயில வந்து கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்றீங்க உங்க பிஸ்னஸ்க்காக? கிடையாது. ஜிமெயில என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதுதான் எல்லாருக்குமே காமன். உங்க பிசினஸ் வேற மாதிரி நீங்க பண்றீங்கன்றதுக்காக ஜிமெயில் உங்களுக்காக அந்த ப்ராடக்ட்டை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க மாட்டான். பட் இங்க அதே மாதிரி சிஆர்எம்லயுமே நிறைய எம்என்சி கம்பெனிஸ் நல்ல சிஆர்எம்ஸ் வச்சிருந்தாலும் அவங்க கஸ்டமைஸ் பண்ண மாட்டாங்க. பட் தேர் ஆர் ஃபியூ பீப்புள் ஹூ கஸ்டமைஸ் சிஆர்எம் ஃபார் யோர் பிசினஸ். டெய்லர் மேட் சிஆர்எம், கஸ்டமைஸ்டு சிஆர்எம் அப்படின்ற சிஆர்எம்ஸும் நிறைய இருக்கு. திஸ் ப்ராடக்ட் இஸ் கோயிங் டு ஸ்ட்ரீம் லைன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சேல்ஸ் பைப்லைன் கிரியேட் பண்ணணும், எந்த ஸ்டேஜில் நீங்கள் லீட்ஸ் அதிகமாக லூஸ் பண்ணுறீங்கன்றதை தெரிஞ்சுக்கணும், டிரான்சிஷன் டைம் எங்கே அதிகமாக எடுத்துக்கிறீங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா இதான் சார். இவ்வளோ ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னேன் இல்லையா, உங்கள் பிஸ்னஸில் இவ்வளோ ரிப்போர்ட்ஸ் நீங்கள் மேனுவலாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இட் இஸ் கோயிங் டு டேக் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டைம். உங்கள் 80% ஆஃப் பிஸ்னஸ் டைமை நீங்கள் இதிலேயே ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. பட் இஃப் யூ ஹேவ் ஒன் சிஆர்எம் டூல் இன் யோர் பிஸ்னஸ், ஒன் ப்ராப்பர் சிஆர்எம் சாஃப்ட்வேர் இன் யோர் பிஸ்னஸ், தட் இஸ் கோயிங் டு மேக் ஷுர் தட் யூ ஆர் கோயிங் டு கிரியேட் ப்ராப்பர் சேல்ஸ் ப்ராசஸ். அண்ட் இந்த ரிப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் கிளிக்கில் உங்களுடைய டேஷ்போர்டில் ரெப்ரசன்டேஷனுக்கு வந்து உட்காந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிஸ்னஸை நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ரன் பண்ணலாம். நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தாலும் ரன் பண்ணலாம், நீங்கள் ஆஃபீஸ்க்கே வராமல் வீட்டில் உட்காந்தே உங்கள் பிஸ்னஸை ரன் பண்ணணும்னா உங்கள் சேல்ஸ் ப்ராசஸ்க்கு மட்டும் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு சிஆர்எம்ன்ற ஒரு சாஃப்ட்வேரை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா தட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ டு ரன் யுவர் பிஸ்னஸ் இன் அ ஸ்ட்ரீம்லைன்டு மேனர். அண்ட் அதுக்கப்புறம் ரீசெண்டாக எவால்வ் ஆகிட்டு இருக்க ஒரு சூப்பர் ரோபோட்டிக் ப்ராசஸ் யூஐ பாத். திஸ் இஸ் கால்ட் எஸ் ஆர்பிஏன்னு சொல்லுவாங்க, ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன், ஆர்பிஏ. யூனோ உங்கள் ஸ்டாஃபை நீங்கள் ஹையர் பண்ணி வேலை கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு ரோபோட்டை ஹையர் பண்ணி நீங்கள் வேலை கொடுக்க முடியும். ரோபோட்டுன்றது ஒரு ரியல் டைம் ரோபோட் உங்கள் ஆஃபீஸ்க்கு வரப்போகிறது கிடையாது. இட் இஸ் அ சாஃப்ட்வேர் விச் இஸ் இம்ப்ளிமெண்டட் இன் யோர் கம்ப்யூட்டர். நீங்கள் எப்படி காலையில் வந்தோன்னே உங்கள் ஸ்டாஃபை கூப்பிட்டு பேசுகிறீங்களோ, ஸ்டாஃபை கூப்பிட்டு வேலை சொல்கிறீங்களோ, அது மாதிரி நீங்கள் காலையில் வந்தோன்னே அந்த ரோபோட்டுக்கிட்ட உங்களுடைய ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா டே டு டே அந்த வேலையை அந்த ரோபோட் பார்த்து கொடுத்துரும். திஸ் இஸ் ஹவு யூஐ பாத் இஸ் எவால்விங். அண்ட் சீக்கிரமாகவே இது தமிழ்நாடுல நிறையா கம்பெனிஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஈவன் இப்போவே நீங்கள் உங்கள் கம்பெனியில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய ஃப்ரீலான்சிங் கம்பெனிஸ், நிறைய ஃப்ரீலான்சர்ஸ், நிறைய காலேஜஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இந்த யூஐ பாத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைண்ட் அ பெட்டர் பர்சன் ஹூ கேன் இம்ப்ளிமெண்ட் திஸ் யூஐ பாத் இன் ஃபார் யோர் பிஸ்னஸ் ஸோ தட் நீங்கள் 2 ஸ்டாஃபை ஹையர் பண்ணி அந்த 2 ஸ்டாஃப் பார்க்குற வேலையை யூஐ பாத் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் டு சென்ட் 100 இமெயில்ஸ் ஃபார் அ கஸ்டமர், அதுக்கு ஒரு ஸ்டாஃப் 100 இமெயில்ஸ் அனுப்ப போகிறீங்க, இமெயில் மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்க, 250 வாட்ஸ்அப் மெசேஜஸ் அனுப்ப போகிறீங்க, ஒரு 300 பேருக்கு ப்ரோச்சர் அனுப்ப போகிறீங்க, புதுசாக ஒரு 250 பேரோட நம்பரை வந்து கூகுள்லேருந்து நீங்கள் சர்ச் பண்ணி கூகுள் ஃபார்மில் நீங்கள் எடுத்து வைக்க போகிறீங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாஃப் நீங்கள் ஹையர் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஃபியூச்சரில் யூஐ பாத் வில் டேக் கேர் ஆஃப் ஆல் த ப்ராசஸ் வாட் ஐ ஹவ் மென்ஷன் சோ ஃபார். அதுவே இமெயில் யூஐ பாத் கேன் டூ யுவர் இமெயில் மார்க்கெட்டிங், யூஐ பாத் கேன் டூ யுவர் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங், UiPath can find new data from Google, UiPath can send brochures, UiPath can take survey, everything can be done with UiPath. You know, உங்க எம்ப்ளாயாவது 8 மணி நேரம் வேலை பார்ப்பாரு, but this UiPath robot is going to work 24/7 for you and it is not going to demand for any extra salary or incentive from you. That's what, அதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜும் கூட, right? So this is how UiPath is going to make sure that your business is really getting elevated to the next level. சரி, இப்போ நான் சொன்ன எல்லா டூல்ஸுமே, ரைட் ஃப்ரம் த இமெயில் மார்க்கெட்டிங் டூல், மெயில் சிம்பாக இருக்கட்டும், இல்லை சிஆர்எம் டூல்ஸாக இருக்கட்டும், யூஐ பாத்தாக இருக்கட்டும், பிரேவோவாக இருக்கட்டும், இல்லை கேன்வா டிசைனிங் டூல்ஸ் இருக்குது, கேன்வா மாதிரி சில டிசைனிங் டூல்ஸ் இருக்குது. இந்த எல்லா டூல்ஸோடைய ஒரே அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இட் இஸ் டு ரெடியூஸ் யோர் மேனுவல் எஃபர்ட்ஸ் அண்ட் மேக் ஷுர் யூ ஆர் ஸ்விட்சிங் ஆன் டு அ ஆட்டோ பைலட் மோட். ரீசெண்டாக நான் அட்டென்ட் பண்ண ஒரு ட்ரைனிங்கில் என்னோட ட்ரைனர் சொன்ன ஒரு விஷயம்,
நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை என்னன்னா, இல்லை எல்லாருக்குமே ஒரு நினைப்பு என்னன்னா, we are all business owners அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் யூ நோ வாட் த ஃபேக்ட் இஸ், இங்கே நிறைய பேர் நம்ம பிஸ்னஸ் ஓனர்ஸாக இல்லை, நம்ம எல்லாம் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர்ஸாக இருக்கும். பிஸ்னஸை நம்ம ஆப்ரேட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோமே தவிர நம்ம பிஸ்னஸை ஓன் பண்ணதை. ஸோ we are all not business owners, we are all business operators end of the day. We are not on the business, we are in the business. On the businessக்கும் இந்த பிஸ்னஸ்க்கும் ஒரு வித்தியாசம். இந்த பிஸ்னஸ் அப்படின்னா நீங்கள் இருந்தால் தான் அந்த பிஸ்னஸ் நடக்கும் அப்படின்னா தட் இஸ் இன் த பிஸ்னஸ். ஆன் த பிஸ்னஸ் அப்படின்னா நீங்கள் இல்லாட்டினாலும் அந்த பிஸ்னஸ் ரன் ஆகும்போது தட் இஸ் வாட் வி கால் இட் எஸ் ஆன் த பிஸ்னஸ். இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது வெரி சிம்பிள். யூஸ் சம் ஆட்டோமேட்டிக் டூல்ஸ், யூஸ் சம் மாடர்ன் டெக்னாலஜிஸ் அண்ட் டூல்ஸ், create a sales pipeline for your business, reduce your manual efforts with that tool and switch on something called as autopilot mode so that you can concentrate on the next level of your business. Instead of focusing on report generation, instead of focusing on your client activities, instead of focusing on your sales agent performance, கூப்பிட்டு அவரை திட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அவர்கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு கேட்டுக்கிட்டு அவர் நம்ம கோவப்பட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகி ப்ரெஷர் ஆகி மாத்திரையை போட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆட்டோ பைலட் மோடுக்கு உங்கள் பிஸ்னஸை மாற்றிட்டு கான்சென்ட்ரேட் ஆன் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் பை ரெடியூசிங் யுவர் மேனுவல் எஃபர்ட்ஸ். ஸோ ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் நார்மலாக இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க பிஸ்னஸை ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ்க்கு கொண்டு போகணும் அப்படின்னா த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூ ஹேவ் டு டூ இஸ் சேல்ஸ் ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ணணும், ஆட்டோ பைலட் மோடுக்கு கொண்டு வரணும் with the modern technology whatever we have today. And I wish everyone to do a profitable business using this autopilot mode, sales mastery techniques, sales pipeline techniques, heatness level techniques, சேல்ஸ் ஏஜென்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணுறது, நம்ம பார்த்த நிறைய மாடர்ன் டூல்ஸை யூஸ் பண்ணி ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் பண்ணி சீக்கிரமாக let us all try to switch our business to autopilot mode and do a super duper business. I wish everyone to switch over from a business operator to a business owner. So thank you for a wonderful participation from all the audience here. It's been a session for more than 95 minutes. எனக்கு 90 minutes கொடுத்திருந்தாங்க, but I took 95 minutes to conclude this session. I think this session has given you some eye openings. நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சதை பேசியிருந்தாலும் ஒன்று ரெண்டு ஐ ஓப்பனிங் மொமெண்ட்ஸ் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இஃப் தேர் இஸ் எனி ஃபீட்பேக்ஸ் ஆர் எனி கமெண்ட்ஸ் யூ ஹேவ் டு பாஸ், ஐ எம் ஆல்வேஸ் ஓப்பன் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ். And thank you again for the management, for the organizing committee, for the office bearers, and most importantly, the participants of this great event for contributing your time, for your valid participation and your patience for the next 90 minutes. 90 minutes உங்களுடைய participation ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது. Thank you so much for that. And this session is now open for the questions and answers. Here we go. மெம்பர்ஸ் உங்களுக்கு யாராச்சும் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஒவ்வொருத்தவங்களா கேட்கலாம். உங்களுக்கு சேல்ஸ் ரிலேட்டடான டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தா கொஸ்டின் கண்டிப்பா கேட்கலாம். Yeah, Decon Polymers வந்து there is a question. Free CRM tools available இருக்கான்னு கேட்டிருக்காங்க. Even Zoho CRM has a free version. HubSpot அப்படின்னு சொல்லிட்டு there is a free version software. அதுக்கப்புறம் there is a software called as ClickUp அப்படின்னு சொல்லிட்டு there is a software. இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க சார். there are a lot of CRM softwares which is available free. ஆனால் என்ன பிரச்சனைனா ஃப்ரீ வெர்ஷன் CRM சாஃப்ட்வேர்ஸில் உங்களுக்கு தேவையான நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்காது. சிங்கிள் யூஸராக இருக்கும், 2-3 ரிப்போர்ட்ஸ் மட்டும் தான் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனை யூஸ் பண்ணுறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு பெய்டு வெர்ஷனுக்கு நீங்கள் மாறுறது தட் ரியலி கிவ்ஸ் யூ அ பெனிஃபிட். நான் மெசேஜில் கொடுத்துருக்கேன் சார். ஒரு 2-3 HubSpot இஸ் ஒன் குட் CRM, கிளிக்கப்ன்றது ஒரு நல்ல CRM. இந்த ரெண்டுமே நான் நிறைய ஃபீட்பேக் கேட்டிருக்கேன். தட் இஸ் 1-2 குட் CRMs ஃப்ரீ வெர்ஷன்ஸில் இருக்குது. பட் ஃப்ரீ வெர்ஷன்ஸில் அதிகமான ஃபீச்சர்ஸை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, ரைட்? அண்ட் மெயினாக சிங்கிள் யூசர் தான் இருக்கும். உங்களுக்கு மட்டும் தான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும். உங்கள் ஸ்டாஃப்ஸுக்கு நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும்னா தட் இஸ் நாட் பாசிபிள். Zoho CRMல மட்டும் ஒரு 3 யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் 3 யூசர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன், ரைட்? எஸ் சார். எனி அதர் கொஸ்டின்ஸ்? தேங்க்யூ சார். Decon Polymers நேம் தெரியல சார், சாரி, பட் தேங்க்யூ ஃபார் யுவர் வேலிட் கொஸ்டின். சார் தேங்க்யூ சார். சார் நம்ம கம்மிங் நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒரு ஈவெண்ட் வச்சிருக்கோம் சார் நம்ம டிஜிட்டல்ல. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க நம்மளோட EC மெம்பர் மிஸ்டர் அருணாச்சலம், டிஜிட்டல் மதுரை. சார் ப்ளீஸ் சார்.
சார் அருணாச்சலம் சார். சார் அருணாச்சலம் சார். மேம் சார் ஹேஸ் போஸ்டட் அ மெசேஜ். அவர் டிரைவிங்ல இருக்காரு, ஹி கான்ட் டாக் நவ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருக்காரு. கேன் யூ ப்ளீஸ் செக் தட்? ஓகே எஸ் சார், எஸ் சார், ஓகே சார். மெம்பர்ஸ் நம்ம நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர் 20th நம்ம டிஜிட்டலோட சங்கமம் ஈவெண்ட் வந்து நடக்க இருக்கு. இதுல நம்ம ஒரு ஏர்லி பேர்ட் ஆஃபர் வந்து கொடுக்குறோம் மெம்பர்ஸ்க்கு, நான் மெம்பர்ஸ்க்கு. மெம்பர்ஸ் இதுல கலந்துக்கிட்டா உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ நான் மெம்பர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணணும்னா நம்ம DS25 அப்படின்ற உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே ஆகும். நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். அதுல பாத்தீங்கன்னா DS25 அப்படின்ற கோட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1500 ஏர்லி பேர்ட் ஆஃபர் வந்து ஆகஸ்ட் 15th முடியும். நீங்க அதுல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னுமே உங்களுக்கு நிறைய வேல்யூவான நாலேஜ் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, கண்டினியூ பண்ணிக்கலாம் மெம்பர்ஸ். மெம்பர்ஸ் வேற யாருக்காச்சும் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் எதுவும் கேட்கணுமா? சார் தங்கவேல் சார் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓ அப்படியா? அவங்க வந்து சென்டரிங் மெட்டீரியல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்களா, அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க சார். ஓகே. ஸோ சென்டரிங் மெட்டீரியல்ஸ் தான் ஐ பிலீவ் தட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கான சென்டரிங் போடுற அந்த மெட்டீரியல்ஸை நீங்கள் ஹையர் பண்ணுறீங்க, ரைட்? இஃப் ஐம் நாட் ராங். எஸ் சார். இந்த இடத்துல ஐ ஹாவ் அ கிளாரிட்டி ஃபார் யூ. ஸோ யூஸ்வலாக மேபி யூஆர் இன்டு ட்ரேடிங் ஒரு மேனுஃபேக்சரிங் சம் அதர் இண்டஸ்ட்ரி. ஸோ உங்களுக்கு ஒரு 4 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது சார். உங்கள் பிஸ்னஸ் பொறுத்தளவு யூ ஹேவ் 4 டிபார்ட்மெண்ட்ஸ். த ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் இஸ் யுவர் HR டிபார்ட்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட். ரெண்டாவது டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுடைய சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், வாட் எவர். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் லீட்ஸ், என்கொயரிஸ், அதோடைய ஃபாலோ ப்ராசஸ், ரிமைண்டர்ஸ் இதெல்லாம் வச்சு. மூணாவது உங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் ப்ராசஸ். ஆப்ரேஷன்ஸ்ன்றது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது, நீங்கள் அதை ப்ராப்பராக டெலிவர் பண்ணுறது, ஆர்டர்ஸை ஹேண்டில் பண்ணுறது, இந்த விஷயங்கள். அண்ட் நாலாவது இஸ் யுவர் ஃபினான்ஸ் ப்ராசஸ், மேனேஜிங் யுவர் இன்வாய்சஸ், மேனேஜிங் யுவர் பேமெண்ட்ஸ், மேனேஜிங் யுவர் எக்ஸ்பென்சஸ், அவுட்ஸ்டாண்டிங் பெண்டிங் பேமெண்ட்ஸ், இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது உங்களுடைய இந்த 4வது டிபார்ட்மெண்ட்டாக இருக்க ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வரும். இந்த 4 டிபார்ட்மெண்ட்டுக்குமே வேற வேற சாஃப்ட்வேரும் இருக்குது. இந்த 4 டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்த மாதிரி ஒரே சாஃப்ட்வேராகவும் இருக்குது. பட் பர்டிகுலராக ஒரு சாஃப்ட்வேரை இப்போ நேம் பண்ண முடியாது. இந்த 4 டிபார்ட்மெண்ட்டில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, எந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான பெயின் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்குது, இல்லை எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் ஆட்டோமேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்ற ஒரு கிளாரிட்டி இருந்தால் வி கேன் திங்க் அபவுட் வாட் பர்டிகுலர் சாஃப்ட்வேர் கேன் பி யூஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட்ஸு, பேமெண்ட் கலெக்ஷன்ஸு, இன்வாய்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா there is one tool called as குவிக் புக்ஸ்னு ஒரு டூல் இருக்கு. டைப் த நேம், இட் இஸ் குவிக் புக்ஸ் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு, விச் இஸ் பர்டிகுலர்லி எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட். டேலியோட அட்வான்ஸ்டு வெர்ஷன். டேலி அவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது, பட் அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷனாக இன்னைக்கு எப்படி ஜோஹோ புக்ஸ் இருக்கோ அது மாதிரி குவிக் புக்ஸ்னு ஒன்று இருக்கு. அந்த மாதிரி இஃப் யூ வாண்ட் டு ஃபோக்கஸ் மெயின்லி ஆன் யுவர் லீட்ஸ், என்கொயரிஸ், if you want to focus on your follow-up, sales conversions, இதில் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும்னா there is a software called as HubSpot. This will help you to scale up. இது ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ
based on the department you want to focus, based on the department you want to solve your problem, அந்த இடத்துல எந்த சாஃப்ட்வேர் நம்ம ரெக்கமெண்ட் பண்றது ஈஸியா இருக்கும் சார், ரைட்? பட் ஜென்ரிக்கா பாத்தீங்கன்னா ஃபார் யுவர் சேல்ஸ் ப்ராசஸ்னு நீங்க வரும்போது எனி சிஆர்எம் சாஃப்ட்வேர் இஸ் ஓகே. பட் ஒவ்வொரு சிஆர்எம் சாஃப்ட்வேர்லையும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்கும், ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்காது. நீங்க ஒரு 2-3 சிஆர்எம் சாஃப்ட்வேர்ஸ் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க சிஆர்எம் உங்க பிசினஸ்க்கு எது சூட்டபிளா இருக்குன்றது யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை. CRM is common for every business. அது வந்து particularly for manufacturers, particularly for real estate agents அந்த மாதிரி இருக்கு. பட் ஜென்ரிக்கா பார்த்தீங்கன்னா சிஆர்எமோட சேல்ஸ் ப்ராசஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட். நான் டாப் கிளாஸ் சிஆர்எம்ஸ் எல்லாமே நான் ஸ்லைட்ஸில் டிஸ்பிளே பண்ணியிருந்தேன். அவங்களே நீங்கள் கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ணலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ERP இஸ் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சிஆர்எம். நீங்கள் ERPன்னு நீங்கள் சொல்றது சிஆர்எம் இஸ் பார்ட் ஆஃப் ERP சார். ERPயில் ஒரு பகுதி சிஆர்எம், ரைட்? CalSoft is good. It costs rupees 10,000 for 5 users on par with Zoho. That's fine. CalSoft நான் கேள்விப்பட்டதில்லை. பட் if it has good features for your business opportunities தான் தாராளமாக நீங்கள் போகலாம். For 5 users 10,000 is nominal rate. ஏன்னா 5 usersக்கு Zoho காஸ்ட் பண்ணுறது வந்து 48,000 plus GST. 48,000 plus GST for 5 users in Zoho. பட் இங்கே CalSoftல அது 10,000 உங்களுக்கு கிடைக்கிறதா. பட் கம்பேர் த ஃபீச்சர்ஸ். உண்மையிலே அது உங்களுக்கான ரிப்போர்ட்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதா அப்படின்றத ஆல்வேஸ் சிஆர்எம் வைஸ் போகும்போது 2 விஷயம் நீங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் சார். ஒன்று, உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் அதில் ப்ராப்பராக இருக்கா. ஏன்னா ஸ்டாண்டர்டாக இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே தான் இருக்கும். நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணது வாட் கைண்ட் ஆஃப் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் இட் ஹாஸ். எனக்கான என்னென்ன ரிப்போர்ட்ஸை நான் ஜென்ரேட் பண்ண முடியும், இந்த பேராமீட்டர்ஸில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். ரெண்டாவது, தேர்ட் பார்ட்டி இன்டகிரேஷன்ஸ். யோர் சிஆர்எம் ஷுட் பி ஏபிள் டு இன்டகிரேட் வித் எனி தேர்ட் பார்ட்டி ஆர்கனைசேஷன். வாட்ஸ்அப் இன்டகிரேட் பண்ணணுமா? பண்ணணும். நான் காமிச்சேன் மெயில்சிம்ப் இன்டகிரேட் பண்ணணுமா? பண்ணணும். ட்ரெல்லோன்னு ஒன்று காமிச்சேன், ஒரு டாஸ்க் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர், அதை இன்டகிரேட் பண்ணணுமா? அதை இன்டகிரேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி இன்டகிரேஷன்ஸ்க்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து ஃபீஸபிளாக இருக்கான்னு பாருங்க. தட் இஸ் த ஈஸியஸ்ட் வே டு ஐடென்டிஃபை அ குட் சிஆர்எம் சாஃப்ட்வேர், ரைட்? தேங்க்யூ சார். எஸ் மேம். மெம்பர்ஸ் வேற யாராச்சும் டவுட் நீங்க உங்களுக்கு இருந்துச்சுன்னா கேட்கலாம் சார் கிட்ட. ஹலோ. எஸ் சார். சார் எஸ் சார் ப்ளீஸ் சார். கேக்குது சார். சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ப்ளீஸ் கோ அஹெட் சார். சார் ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு செஷன். ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிரான்சிட் இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பைப்லைன், சேல்ஸ் பைப்லைன் விஷயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. தேங்க்யூ. நம்ம எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்றதுக்குள்ள காம்படேட்டருடைய விஷயங்கள் வந்து நம்ம லெத்தாஜிக்கா இருக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது எனக்கு. சூப்பர் சூப்பர். நாங்கள் B2B மேனுஃபேக்சரிங்ல இருக்கோம் சார். B2Bல மேனுஃபேக்சரிங். ஓகே. மேனுஃபேக்சரிங் B2B சேல்ஸ்ல இருக்கோம் சார். இப்போ இதுல எப்படின்னா, இப்போ இந்த ஹாட் கோல்டு வார்ம் நம்ம பண்ணோம் இல்லையா? இப்போ ஆமா, ஆட்டோமேட்டிக்கி இது வந்து ஜென்ரேட் ஆகி வர்ற கஸ்டமர் வந்து நம்ம லீட் ஜென்ரேட் ஆகி வர்றதுல அதில் நம்ம வந்து கன்வர்ஷனுக்கு வந்து இது பிரிக்கலாம், ஹாட் கோல்டு வார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா சார்? என்கொயரி பிரிக்கலாம். இது அது நம்ம தேடி போறதுல இருந்து அது எந்த லாஜிக்ல இருந்து அதை பிரிச்சுக்கிறது சார்? இப்போ நம்ம தேடி ஒரு லீட் ஐடென்டிஃபை பண்ணி டார்கெட் பண்ணிருப்போம். இதை வந்து அதாவது நமக்கு என்கொயரி பண்றதுல ஹாட் கோல்டு வார்ம் பிரிச்சிடலாம். புரியுது சார், புரியுது. தேடி போய் லீட் ஐடென்டிஃபை பண்ணி அதை டார்கெட்ல வச்சிருக்கோம். மேபி ப்ரெசன்டேஷன் முடிஞ்சிருக்கும், ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும்னு வச்சுக்கலாம், அந்த ஃபன்னல் பிரகாரம் நடந்திருக்கும், நெகோசியேஷன் ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்கும், கன்வர்ஷன் மட்டும் ஆயிருக்காதுன்னு வச்சுக்கலாம். இதை எப்படி வந்து ஹாட்டுக்கும் வார்ம் கோல்டுன்றது எப்படி பிடிச்சிக்கிறது, ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தட்ஸ் ஃபைன் சார். ஸோ இந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரி we have 2 types of lead generation. ஒன்னு அதுவா லீடா ஜென்ரேட் ஆகி நம்மள்ட்ட வருது, தட் இஸ் அ ப்ராஸ்பெக்ட் டைரக்ட். ஏன்னா ஒருத்தவங்க நம்மளை தேடி வராங்கன்னா அவங்கள நம்ம லீடுனே சொல்ல தேவையில்லை. தட் இஸ் அ ப்ராஸ்பெக்ட், தட் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வாட் வி ஹேவ். இன்னொரு பக்கம் நம்ம மார்க்கெட்டிங் டீம் ஃபீல்டுக்கு போய், நம்ம மார்க்கெட்டிங் டீம் ஸ்கேனிங்க்கு போய் அங்க இருக்க சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை எடுத்து கொண்டு வருது. ஸோ இந்த இடத்துல பிஃபோர் கேட்டகரைசிங் தெம் இன்டு ஹாட் வார்ம் கோல்டு, இப்படி நீங்க கேட்டகரைஸ் பண்றதுக்கு முன்னாடி there is one step ahead. அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பண்ணணும். அதுவுமே சிஆர்எம் டூல்ஸ் அவைலபிளா இருக்கும், குவாலிஃபைடு, அன்குவாலிஃபைடு. உங்க மார்க்கெட்டிங் டீம் கொண்டு வர அன்குவாலிஃபை பண்ணி தான் லீட் ஐடென்டிஃபை பண்ணிடுறோம் ஃபைனலா. ஓகே, லீட் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒரு 3 பாராமீட்டர் சொன்னேன்ல சார். உங்க மார்க்கெட்டிங் டீம் ஒரு லீடு உள்ள கொண்டு வராங்கன்னா, உள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 பாராமீட்டர்ஸ் பாருங்க சார். அந்த கொண்டு வந்திருக்க லீடு வந்து அஃபோர்டபிள் லீடான்னு பாருங்க. ரெண்டாவது அவங்களுக்கு ரெக்வயர்மெண்ட்டும் இருக்கு, அர்ஜென்சியும் இருக்கான்னு பாருங்க.
மூணாவது நீங்க காண்டாக்ட் பண்ணிருக்க அந்த பர்சன் வந்து டெசிஷன் மேக்கரான்னு பாருங்க. இந்த 3 பாராமீட்டர்ஸை வச்சு அவங்க ஹாட்டா வார்மா கோல்ட் இந்த மூணுலையுமே அவங்க ஸ்டிக் ஆன் ஆகுறாங்க, இந்த 3 பாராமீட்டர்லையுமே அவங்க வருவாங்க அப்படின்னா they are called as hot leads. அவங்க அஃபோர்டபுளாகவும் இருக்கணும் உங்க ப்ராடக்ட்டுக்கு, அவங்க டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியா இருக்கணும், அண்ட் மூணாவது அவங்களுக்கு ஒரு அர்ஜென்சி இருக்கணும், அர்ஜென்சியோ ரெக்வயர்மெண்ட்டோ இருக்கணும், ஒரு பர்பஸ் இருக்கணும். அந்த நீடு தான் இதுல ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்கு. அந்த நீடு தான். ஏன்னா எங்களை பொறுத்தளவுக்கு இந்த கோல்டுன்றதே இல்ல. ஏன்னா லீட் ஐடென்டிஃபை பண்ணிட்டதுனால கோல்டுன்றதே இல்ல. ஓகே, சோ ஹாட் வார்ம் தான். அந்த நீடு தான் இத வந்து ஃபைனல் இது பண்ணுது. அது பெரிய முக்கியமான பார்ட். சார் இந்த இடத்துல உங்களுக்கு அப்போ அடுத்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த சர்வேன்னு ஒரு கான்செப்ட் சொன்னேன்ல அதை யூஸ் பண்ணலாம். சின்ஸ் அவங்களுடைய பர்பஸை கண்டுபிடிக்கிறது எனக்கு ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா ஹேவ் அ சர்வே ப்ரோக்ராம், ஹேவ் அ சர்வே ஷீட், ஒரு ஆன்லைன் சர்வே நீங்க கண்டக்ட் பண்ணி அந்த சர்வேயோட கொஸ்டின்ஸை வந்து ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் மூலமா யூ கேன் ப்ரிப்பேர் அ கொஸ்டினரி சர்வே. ஸோ அந்த சர்வேயோட ஆன்சர்ஸ் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் வெதர் அவங்களுக்கு பர்பஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே 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 யா ஓகே சார். சர்வேக்கு நீங்க சர்வே மங்கின்னு ஒரு டூல் சொன்னீங்க, அந்த தாராளமா அந்த டூலை யூஸ் பண்ணலாம். அதுவே உங்களுக்கு கொஸ்டின்ஸை சஜஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். சர்வே மங்கி கேன் கிவ் யூ த ரைட் கொஸ்டின்ஸ். ஓகே ஓகே அந்த ரிப்போர்ட்டை எடுத்து அந்த சர்வே ரிப்போர்ட்ஸை எடுத்து பார்த்தாலே உங்க கேட்டகரியில உங்க லீட்ஸ்ல யாரெல்லாம் நீங்க ஹாட்டுக்கு மூவ் பண்ணி கொண்டு போக முடியும்ன்ற கிளாரிட்டி நீங்க சர்வே ரிசல்ட்ஸ் மூலமா ஈஸியா எடுத்துடலாம். ரைட்? ஓகே ஓகே சார். Thank you so much. Yes sir, thank you. Thank you sir. மெம்பர்ஸ் நீங்க வேற யாராச்சும் क्वेश्चन கேட்கணும்னா கேட்கலாம். Yes சார் எஸ் சார், எல்லாத்துக்கும் எந்த டவுட்டும் இல்ல சார். சார் ரொம்பவே நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு பிராண்ட் அவங்களோட சேல்ஸ் எப்படி கொண்டு போறாங்கன்னு அவங்களோட டெக்னிக்ஸ் எந்த மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னு நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க சார். அதுவும் சரி, அடுத்து சேல்ஸ் பைப்பிங், ஹீட்னஸ் லெவல் எப்படி கொண்டு போறது, அந்த மாதிரியான விஷயங்களும் சரி நம்ம மெம்பர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சார். நீங்க அழகா அந்த சேல்ஸ் எந்த மாதிரி மேனேஜ் பண்ணணும் நானே கூட நிறைய கத்துக்கிட்டேன் சார். அந்த டூல்ஸ் டெக்னிக்ஸ் எந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கணும், ஒரு டெக்னிக்ஸ் எந்த மாதிரி கொண்டு போகணுன்றத நீங்க ரொம்பவே அழகா இன்னைக்கு செக்ஷனோட ஹெட்டிங்க நல்லா அழகா கவர் பண்ணிட்டீங்க சார். அதுவும் இல்லாம உங்களோட பிபிடி ரொம்பவே சிம்பிளா அந்த எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி நீட்டா இருந்துச்சு சார். ஓகே, நான் யூசுவலா கண்டென்ட்ஸ் அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன், இமேஜஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். சூப்பர் சார், சூப்பர் சார். சோ எல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு சார். நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்பவே தேங்க்ஸ் சார். எங்க மெம்பருக்கு ஒரு நல்ல செஷன் கொடுத்ததுக்கு டிஜிட்டல் சார்பா உங்களுக்கு நன்றி சொல்றோம் சார். I'm glad that you are making it. Thank you so much. Yes sir, thank you sir. Coming September 20th சங்கமம் ஈவென்ட்க்கு கண்டிப்பா நீங்க வரணும் சார். நம்ம டிஜிட்டல்ல இருந்து உங்களை இன்வைட் பண்றோம் சார். Sure. Thank you so much sir. Thank you members. உங்களை எல்லாரும் சங்கமம் ஈவென்ட்ல பார்க்கிறதுக்கு நாங்க ஈகரா இருக்கோம். Thank you so much sir. Thank you sir. Thank you so much. Thank you so much.